எல்லாரும் கரங்களை உயர்த்தி தேவனை நோக்கி பார்ப்போம். ஆண்டவரே, நான் ஆயத்தப்பட வேண்டும். நீர் பிரியப்படுகிறபடி நான் ஆயத்தப்பட வேண்டும். இந்த கர்த்தருடைய சபை ஒரு முன் மாதிரியாக இருக்கிறது என்று நீ சொல்லியிருக்கிறீரே ஆண்டவரே. நீர் செய்ய போகும் கிரியைகளுக்கு, மகத்துவமான காரியங்களுக்கு, இந்த பட்டணத்துக்கு, இந்த பட்டணத்தில் அவர் ஒரு முன் உதாரணமாக இருக்க போகிறது என்று நீ சொல்லியிருக்கிறே ஆண்டவரே. அந்த முன் உதாரணமாக இருக்கும் இந்த ஆலயத்தில் உம்முடைய முழு விருப்பத்தின்படி, உம்முடைய முழு சித்தத்தின்படி நாங்கள் எல்லாரும் செயல்பட வேண்டும் ஆண்டவரே என்று எல்லாரும் வாய் தந்து கேளுங்க, வாய் தந்து பேசுங்க. இந்த பட்டணத்துக்கு இல்ல, பட்டணத்திலேயே ஒரு முன் உதாரணமாக இந்த ஆலயம் இருக்க போகிறது. அதற்காகவே விசேஷமாக இந்த ஆலயத்தை தேவன் தேர்ந்தெடுத்திருக்கிறார். அதற்காகத்தான் இங்கே இது வானத்தின் வாசலாக இருக்கும் என்று தேவன் சொல்லியிருக்கிறார். அதனால தான் இங்கே தேவதூதர்கள் ஏறுவதும் இறங்குவதுமாக இருக்கும் என்று சொல்லியிருக்கிறார். அதனால தான் இங்கே இது அப்பத்தின் வீடாக இருக்கும் என்று சொல்லியிருக்கிறார். அதனால தான் இங்கே இது ஜெப வீடாக இருக்கும் என்று சொல்லியிருக்கிறார். அதனால தான் இங்கே வாசம் செய்வேன் என்று அவர் சொல்லியிருக்கிறார். அதனால் இது தேவன் தனக்கென்று தெரிந்து கொண்ட ஒரு ஸ்தலம். இதோ இயேசு கிறிஸ்து யூத ராஜ சிங்கத்தை போல நம் நடுவிலே இப்பொழுது வந்து நின்று கொண்டிருக்கிறார். Thank you mighty God, thank you mighty God. இந்த யூத ராஜ சிங்கத்தை போல இந்த ஸ்டேஜுக்கு கீழே நடுவில் நின்று கொண்டு அமர்ந்த வனமாக தலையை நிமிர்ந்து முன்கால் நிமிர்ந்த பட்டவனாக அப்படியே தலை நிமிர்ந்து உங்கள் எல்லாரையும் உற்று பார்த்து கொண்டிருக்கிறார். Thank you God, thank you God. தன் சொந்த இடத்துல நின்று ஆளுகை செய்வதே போல, இது என்னுடைய சொந்த இடம், இது என்னுடைய ஸ்தலம் என்று உரிமை பாராட்டி பார்ப்பதே போல அவர் உங்கள் எல்லாரையும் பார்த்து கொண்டிருக்கிறார். Thank you God, thank you God, thank you God. எனக்காக ஓடுகிறவன் எவன் இங்கே உண்டு? எனக்காக நடக்கிறவன் யார் இங்கே உண்டு? எனக்காக ஆராதனை செய்கிறவன் யார் இங்கே உண்டு? எனக்காக திறப்பில் நின்று பரிதிப்பவன் யார் இங்கே உண்டு? Thank you God. எனக்காக ரத்தம் சிந்தி சாட்சி பகரக்கூடியவன் யார் இங்கே உண்டு? Thank you God, thank you God, thank you God. எனக்காக என்னுடைய வேலைகளை பலப்படுத்தும்படியாக பலவான்கள் யார் இங்கே உண்டு என்று நோக்கி நோக்கி பார்க்கிறார். Thank you mighty God, thank you mighty God, glorious Jesus. Thank you God. Father God, we pray that you would come and arise and be enthroned in our praises, O Lord. Come on, church, everyone together. Let this be our heart cry today. You
ராஜாதி ராஜா, அவர் சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறவராக இந்த நாளிலும் பூமி எங்கிலும் அவருடைய ஆட்சி நிலைவரும்படியாக எல்லாரும் நிரம்பி தேவ பிள்ளைகளை எல்லாம் சேர்ந்து எழும்பும். ஆமென். எழும்பும், எழும்பும். ஆமென். எழும்பும் இயேசுவே, எழும்பும், 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 எழும்பும். தூதியில் வீற்றாலும் எங்கள் இயேசுவே, எழும்பும். ராஜனே, பரிசுத்தர், பாடும் வேளையில் எழும்பும். தூதியில் வீற்றாலும் எங்கள் எழும்பும். ராஜனே, பரிசுத்தர், பாடும் வேளையில் எழும்பும். ஹல்லேலூயா. எல்லாரும் இணைந்து எழும்பும். Let God arise. 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 And his enemies scatter. Let God arise. 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 Arise, arise, arise. ஒரே சத்தமா, with one voice, let's all declare that the Lord God Almighty will arise with glory, and his kingdom will rule with all power right now. When as you and I are worshiping the most omnipresent God, and let his kingdom rise. Arise, 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 arise. எழும்பும். ராஜனே, உம்முடைய துதியிலே, அப்பா, உம்முடைய பிள்ளைகளின் துதியிலே, இந்த நாளிலே நீங்க வீற்றாளும்படியாக, ஆண்டவரே, எங்கள் சத்தத்தை உயர்த்தி, ராஜனே, இந்த பூமி எங்கிலும் உம்முடைய ஆட்சி விளங்கும்படியாக, ஒரே சத்தமாக, ஒரே ஏக்கத்தோடு, ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகளாக, ஆண்டவரே, நாங்கள் கதறுகிறோம். That you will arise, Lord, in your glory. ஆண்டவரே, உம்முடைய அற்புதத்தோடு, உம்முடைய வல்லமையோடு, உம்முடைய மகத்துவத்தோடு எங்கள் மத்தியிலே நீங்க எழும்பும்படியாக, ஆண்டவரே, உம்முடைய சரீரமாகிய சபை இந்த நாளிலே நீங்க எழும்புகிறதை நாங்க பார்க்கும்படியாக. Oh, arise, 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 arise. தேவனுடைய வார்த்தை சொல்கிறது, கர்த்தர் எழும்பும் பொழுது அவருக்கு விரோதமான சத்துருக்கள் யாவும் சிதறி போவார்கள். ஹல்லேலூயா. இந்த நாளிலும் தேவ பிள்ளைகளே, இந்த வேளையிலே நீங்கள் ஆராதிக்கிற இந்த நேரத்திலே எங்களோடு இணைந்து ராஜாதி ராஜாவாகிய இயேசு கிறிஸ்து உங்கள் சார்பிலே அவர் எழும்பும்படியாக எந்தெந்த இடத்துலலாம் அவர் வீற்றால நீங்க அனுமதி கொடுக்குறீங்களோ அந்த இடத்துலலாம் அவர் ராஜாவாக அரசாளும்படியாக இந்த நாளிலும் உலகம் எங்கிலும் தேவனை நோக்கி கூப்பிடுகிற மக்கள் மத்தியிலே இயேசுவே ராஜா, இயேசுவே கர்த்தர், இயேசுவே எங்களை மீட்கிறவர், நீரே அப்பா எங்கள் நம்பிக்கைக்குரியவர் என்று உம்முடைய மக்கள் எங்கெல்லாம் உங்களை அழைக்கிறாங்களோ ஆண்டவரே, அந்த இடத்துல நீங்க எழும்புங்கப்பா. சங்கீதம் 92:1-4 நாம் வாசிக்கிறோம், கர்த்தரை துதிப்பதும் உன்னதமானவரே உமது நாமத்தை கீர்த்தனம் பண்ணுவதும் 10 நரம்பு வீணையினாலும் தம்புவிரினாலும் தியானத்தோடு வாசிக்கும் சுரமண்டலத்தினாலும் காலையிலே உமது கிருபையையும் இரவிலே உம்முடைய சத்தியத்தையும் அறிவிப்பதும் நலமாயிருக்கும். கர்த்தாவே, உமது செய்கைகளால் என்னை மகிழ்ச்சியாக்கினீர், உமது கரத்தின் கிரியைகளின் நிமித்தம்
ஆனந்த சத்தமிடுவேன். ஹல்லேலூயா. எல்லார் கரங்களை தட்டி இந்த வேளையிலும் கர்த்தரை நாம் ஆராதிக்க போகிறோம். கர்த்தர் செய்த மகத்துவங்களை நினைத்து நமக்குரிய 10 நரம்பு வீணையினாலே தேவனை உயர்த்தும்படியாக நாம் எல்லாரும் கரங்களை தட்டி ஹல்லேலூயா எல்லா துதிக்கு பாத்திரராகிய ஆண்டவரை உயர்த்தி நாம் ஆராதிக்க போகிறோம். எல்லாரும் கரங்களை தட்டி இந்த பாடல்களை பாடும் பொழுது தேவனுடைய ஒத்தாசையை நிரப்பும்படியாக ஆராதனை ஆராதனை துதி ஆராதனை இயேசுவுக்கே எல்லாரும் நான் இந்த ஹல்லேலூயா கரங்களை தட்டி பாடுவோமா? ஆராதனை ஆராதனை துதி ஆராதனை 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 துதி ஆராதனை ஆராதனை மாலையிலும் மாலையிலும் ஆராதனை அப்பாவுக்கே. எல்லாரும் சேர்ந்து மாலையிலும் மாலையிலும் ஆராதனை அப்பாவுக்கே. ஓ ஆராதனை ஆராதனை துதி ஆராதனை ஆராதனை என் இயேசுவுக்கே ஆராதனை ஆராதனை துதி ஆராதனை ஆராதனை. ஹல்லேலூயா. துதி ஆவியருக்கு நாம் ஆராதனை செலுத்துவோமா? துணையாளருக்கு நாம் எல்லாரும் நான் இந்த கரங்களை தட்டி ஆமென் அவருக்கு ஆராதனை செலுத்துவோம். வல்ல பிதாவுக்கு நமக்கு வழிகாட்டியாகிய தேவனுக்கு நாம் எல்லாரும் நான் இந்த மனதார நன்றிகளை செலுத்துவோம். தூயாவே உமக்கு ஆராதனை துணையாளரே உமக்கு ஆராதனை ஆமென். துணையாளரே உமக்கு ஆராதனை வல்ல பிதாவே உமக்கு ஆராதனை வழிகாட்டியே உமக்கு ஆராதனை வல்ல பிதாவே உமக்கு ஆராதனை வழிகாட்டியே உமக்கு ஆராதனை ஆராதனை ஆராதனை. எல்லாரும் நான் இந்த துதி ஆராதனை ஆராதனை என் இயேசுவுக்கு ஆராதனை ஆராதனை துதி ஆராதனை ஆராதனை. ஹல்லேலூயா. நமக்காக ஜீவ பலியாக தம்மையே தந்த தேவனுக்கு நமக்கு ஜீவ தண்ணீராக இந்த நாளில் இருக்கிற தேவனுக்கு மேக ஸ்தம்பமாகிய தேவனுக்கு எல்லாரும் நான் இது மீண்டும் வரப்போகிற மேசியாவாகிய தேவனுக்கு எல்லாரும் நான் இந்த நன்றிகளை செலுத்துவோம் ஆராதனை செலுத்துவோம். ஜீவ பலியே உமக்கு ஆராதனை ஜீவ தண்ணீரே உமக்கு ஆராதனை ஜீவ பலியே உமக்கு ஆராதனை ஆமென்.
அழைத்த அழைப்பிலே நம்ம வாழ்க்கையில அவர் உண்மை உள்ளவராக இருந்தனால் எல்லாரும் சேர்ந்து ஆமென். என்னை அழைத்தவரே நீர் உண்மை உள்ளவரே, என்னை அழைத்தவரே நீர் உண்மை உள்ளவரே, நீ நல்லவர் சர்வ வல்லவர், உம்மை போல் ஒரு தெய்வம் இல்லை. நீ நல்லவர் சர்வ வல்லவர், உம்மை போல் ஒரு தெய்வம் இல்லை. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. ஆமென். உந்தன் பரிசுத்த ஆவியினாலே அப்பா எங்களை நிரப்பினீங்க, அதற்காக நன்றி ஆண்டவரே. ஆண்டவரே, உம்முடைய பரிசுத்த ஆவியை ஒவ்வொரு நாளும் எங்களுக்குள்ளாக வைத்து எங்களை வழி நடத்தும்படியாக உம்முடைய சத்திய ஆவிக்காக நன்றி அப்பா. எஸ் லார்ட். பரிசுத்த ஆவியார் என்னையும் நிறைத்தீரே, உந்தன் பரிசுத்த ஆவியார் என்னையும் நிறைத்தீரே. நீ நல்லவர் சர்வ வல்லவர், உம்மை போல் ஒரு தெய்வம் இல்லை. நீ நல்லவர் சர்வ வல்லவர், உம்மை போல் ஒரு தெய்வம் இல்லை. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. ஆமென். நம்மை முன்குறித்த தேவன் ஒரு நாளும் நம்மை கைவிடாதபடிக்கு நம்மோடு இருக்கிற தேவனை எல்லாரும் நாமே அப்பா என்னை முன்குறித்த நாள் முதலாக, என் கரத்தை பிடித்த நாள் முதலாக என்னோடு இருந்த உடைய பிரசனத்துக்காக நன்றி அப்பா. என்னை முன்குறித்தி நீ கைவிடவே மாட்டீ, என்னை முன்குறித்தி நீ கைவிடவே மாட்டீ. நீ நல்லவர் சர்வ வல்லவர், உம்மை போல் ஒரு தெய்வம் இல்லை. நீ நல்லவர். சரி சொல்லுவோமா எல்லாரும்? அவரை கொண்டாடுவோமா? தேவனை பெற்றிருக்க ஜனங்கள் எல்லாரும் ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. என்னை மறுரூபமாக்கிடும், உந்தன் மகிமையில் சேர்த்திடும். ஆமென். மறுரூபமாக்கிடும், உம் மகிமையில் சேர்த்திடும். ஆமென். நீ நல்லவர். எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோமா? உம்மை போல் ஒரு தெய்வம் இல்லை. நீ நல்லவர் சர்வ வல்லவர், உம்மை போல் ஒரு தெய்வம் இல்லை. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. உம்மை ஆராதிக்கிறோம் இயேசுவே, உம்மை ஆராதிக்கிறோம். சரி சொல்லுங்க. ஆமென். எல்லா நேரத்திலும் அப்பா, எல்லா சூழ்நிலையிலும் ஆண்டவரே. ஆமென். நீ நல்லவர் சர்வ வல்லவர், உம்மை போல் ஒரு தெய்வம் இல்லை. நீ நல்லவர் சர்வ வல்லவர், உம்மை போல் ஒரு தெய்வம் இல்லை. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஆமென் ஹல்லேலூயா. Yes Jesus ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நல்ல கரங்களை தட்டி ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஆனந்த சத்தத்தை இடுவோம்மா. ஹல்லேலூயா. நம்மை வழி நடத்தி வந்தவர், ஹல்லேலூயா, நம்மோடு இருந்தவர், நமக்கு தேவையான எல்லாவற்றையும் அதன் காலத்திலே அதன் நேரத்திலே நமக்கு நிறைவாக தந்த தேவனுக்கு ஹல்லேலூயா. சங்கீதக்காரர் சொல்கிறது போல
என் முழு ஆவியோ என் முழு ஆத்மாவோடு என் ரட்சிப்பின் பாத்திரத்தை ஏந்தி என் நேசருக்கு நான் நன்றி செலுத்துவேன். ஆமென். வாங்க நாம் எல்லாரும் நாய்ந்து இதுவரையும் நம்மை நடத்தி வந்த தேவனுக்கு, எல்லா நேரத்திலும் நம்மோடு இருந்து நம்மை பராமரித்த தேவனுக்கு, நம்மை போஷித்தவருக்கு, நம்மை கண்ணின் மணியைப் போல காத்த தேவனுக்கு என் ஆத்மாவே நன்றி செலுத்துவோமாக. நம் ஆவி ஆத்மா சரீரத்தோடு இந்த வேளையில் அவருக்கு நன்றி செலுத்தும்படியாக இந்த பாடலை பாடும் பொழுது உங்கள் முழு ஆவியோடு, உங்கள் முழு சிந்தையோடு, உங்கள் முழு பலத்தோடு அவருக்கு நன்றி செலுத்தும்படியாக என்னோடு இணைந்து ஹல்லேலூயா. Bless the Lord of my soul, oh my soul, I worship your holy name. Sing like never before, oh my soul, I worship your holy name. Bless the Lord, oh my soul, oh my soul, I worship your holy name. Sing like never before, oh my soul, I worship your holy name. இந்த நாத்துமாவே கர்த்தரை துதி, கர்த்தரையே துதி. இந்த முழு உள்ளமே அவர் நாமத்தையே என்றென்றும் ஸ்தோத்திரி. ஹல்லேலூயா. இந்த நாத்துமாவே கர்த்தரை துதி, கர்த்தரையே துதி. இந்த முழு உள்ளமே அவர் நாமத்தையே என்றென்றும் ஸ்தோத்திரி. அன்பின் கரத்தாலே ஈடுத்தீரே, கண்மலை மேல் என்னை நிறுத்தீரே, உம்மை துதித்திடும் புது பாடல் தந்தீரே. ஆயிரம் நாவுகள் போதாதே, எந்த நாத்துமாவே கர்த்தரை துதி, கர்த்தரையே துதி. இந்த முழு உள்ளமே அவர் நாமத்தையே என்றென்றும் ஸ்தோத்திரி. ஹல்லேலூயா. Hallelujah. We bless your name, O Lord. நன்மை கிருபையினால் மூடி சூட்டினீர் என்னையே, தூதரிலும் மேலாய் உயர்த்தினீர். உம் நன்மையை நினைத்து நாளென்றும் துதிப்பேன். ஆயிரம் நாவுகள் போதாதே, எந்த நாத்துமாவே கர்த்தரை துதி,
ரோமர் 12ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை நாம் வாசிக்கிறது போல ஆண்டவரே என்னையே ஆண்டவரே நான் ஜீவ பலியாக அப்பா நான் அர்ப்பணிக்கிறேன் உமக்காக வாழும்படியாக ஆண்டவரே உம்முடைய நாமத்தை ஒவ்வொரு நாளும் உயர்த்தும்படியாக இன்றும் ஸ்தோத்திரமே. I love you, Lord. I love you, Lord. I love you. Oh, Lord, my Savior. I love you,
ஒருவரே என் கர்த்தர், நீர் ஒருவரே என் தேவன், நீர் ஒருவரே எனக்காக மீண்டும் வரப்போகிற ராஜா. ஆண்டவரே, உம்மை முழு இருதயத்தோடு, என் முழு ஆவியோடு, என் முழு சரீரத்தோடு உம்மை ஆராதிக்க, உமக்காக வாழ்ந்திட என்னை முழுமையாக அர்ப்பணிக்கிறேன் அப்பா. நீர் ஒருவரே நீர் மகிமைப்படும்படியாக மகிமை அடையும் ராஜனே, மகிமை அடையும் ராஜனே. எங்கள் வாழ்க்கையில நீங்க மகிமை அடையுங்க. இயேசுவின் மூலம் கேட்கிறோம். ஆமென். Thank you Jesus. ஆமென். Praise the Lord. எனக்கன்பான தேவ மனிதர்களே, சகோதர சகோதரிகளே, அருமை பிள்ளை செல்வங்களே, இந்த ஆராதனையில் நாம் ஆராதிக்கும் பொழுதே தேவனுடைய மகிமையின் பிரசன்னத்தை அனுபவித்தோம். ஆராதனை நாயகன் எங்கெல்லாம் உண்மையாக அவரை தொழுது கொள்ளுகிறார்களோ அங்கெல்லாம் அவர் வந்து விடுகிறார். அது அவருடைய வாக்கு. 2 அல்லது 3 பேர் என் நாமத்தில் எங்கே கூடுகிறீர்களோ அங்கே அவர்கள் நடுவில் நான் இருப்பேன் என்றவர் இப்பொழுதும் நம் நடுவில் தான் அவர் இருக்கிறார். அன்பர்களே, ஆராதனையின் மையத்தில் நாம் இருக்கிறோம். தேவனுடைய வார்த்தையை கேட்க போவதற்கு முன்பதாக கணத்துக்குரிய ஐயா சாது சுந்தர் செல்வராஜ் அவர்கள் இப்படி ஒரு வாய்ப்பை நமக்கு ஏற்படுத்தி தந்ததற்காக நாம் கர்த்தருக்கு நன்றி சொல்வோம். ஐயா அவர்களுக்கும் இதய பூர்வமான நன்றியை நாம் நவிழுவோம். ஏனோ ஆராதனைக்கு நேரடியாக செல்ல முடியவில்லை, பல காரணங்கள் இருக்கலாம். ஆனாலும் ஆராதனையை நீங்கள் தவற விட்டுவிடக்கூடாதே என்பதற்காகத்தான் இப்படி ஒரு ஏற்பாடு கணத்துக்குரிய ஐயா சாது அவர்கள் செய்திருக்கிறார்கள். அதில் எங்களுக்கு ஒரு பங்கையும் கொடுத்திருக்கிறார்கள். அன்பர்களே, இயேசு ஊழியங்கள், அதாவது கணத்துக்குரிய ஐயா சாது அவர்களுக்கு தேவன் தந்த ஒரு கனமான ஊழியம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்கு முன்பதாக மக்களை ஆயத்தப்படுத்திவிட வேண்டும். மக்கள் எதிர்த்து வரும் காலகட்டங்களிலே அந்தி கிறிஸ்துவினுடைய வலையில் சிக்கிவிடாமல் இருப்பதற்கு என்னென்ன காரியங்கள் நமக்கு பரிசுத்த வேதம் சொல்லியிருக்கிறதோ அதை போதிப்பதுமே இந்த ஏஞ்சல் டிவியினுடைய உயரிய நோக்கம். தீர்க்கதரிசியாகிய ஏஞ்சல் டிவியின் மூலமாக நீங்களும் நானும் பெற்ற நன்மைகள் ஏராளம் ஏராளம். காணிக்கை என்ற ஒரு பகுதியை ஆராதனைகளில் நாம் வைத்திருக்கிறோம். ஏனென்றால் உன் பொருளாலும் உன் விளைவின் முதற் பலனாலும் கர்த்தரை கனம் பண்ண பரிசுத்த வேதாகமத்தில் தேவன் கொடுத்திருக்கிற ஒரு வாக்கு. உங்கள் தசம பாகங்களை எல்லாம் பண்டசாலைக்கு கொண்டு வாருங்கள், அது நம் ஊழியருக்கு பிரயோஜனமாய் இருக்கும் என்று கத்தோலிக்க திருமறை சொல்கிறது. தேவனுடைய திருப்பணி செய்கிறவர்கள், தேவனுடைய ஊழியத்தை செய்கிறவர்களை கனப்படுத்துவதற்கு இப்படி ஒரு வாய்ப்பு. அநேக ஊழியக்காரர்கள் தங்கள் வாழ்க்கையை கர்த்தருக்கென்று முழுமையாக அர்ப்பணித்து தியாகத்தோடு உழைக்கிறார். மிஷனரிமார்கள், அப்போஸ்தலர்கள், தீர்க்கதரிசிகள், சுவிசேஷகர்கள், மேய்ப்பர்கள், போதகர்கள் என்று 5 விதமான ஊழியத்தை கர்த்தர் திருச்சபையின் வழியாக கொடுத்திருக்கிறார். தீர்க்க தரிசன ஊழியத்தை கணத்துக்குரிய ஐயா அவர்கள் பெற்று உலகத்திற்கு அவர்களை கர்த்தர் ஒரு ஆசீர்வாதத்தின் வாய்க்காலாய் வைத்திருக்கிறார். அன்பர்களே, இந்த கனமான ஊழியத்தில் பங்காளர்களாய் இருக்கின்ற உங்களையும் நேயர்களாகிய உங்களையும் கர்த்தர் அளவில்லாமல் ஆசீர்வதிப்பாராக. இப்பொழுதும் ஒரு காணிக்கையை இயேசு ஊழியங்களின் கட்டட நிதிக்காக அனுப்ப போகிறோம். இன்னும் அந்த வேலைகள் முடிவடைவதற்கு இன்னும் சில காரியங்கள் தேவைப்படுகிறது. எல்லா வேலைகளும் முடிந்து விட்டது என்று சொல்வதற்கு இல்லை, ஆனால் முடியும் தருவாயில் இருக்கிறது. அதிவிரைவில் நம்முடைய ஜெபத்தின் பலனாக நாம் தாங்குகின்ற விதமாக கர்த்தர் அற்புதங்களை செய்தருள்வாராக. இப்பொழுதும் திரையில் வந்து கொண்டிருக்கிற விவரங்களை நீங்கள் அறிந்து கர்த்தர் உங்கள் உள்ளத்தில் பேசுகிறபடி உங்கள் நன்கொடைகளை இயேசு ஊழியங்கள் கட்டட நிதிக்காகவோ அல்லது வேறு சில ஊழியங்கள் இயேசு ஊழியங்களிலே இருக்கிறது, அது உங்கள் உள்ளத்தை கவர்ந்திருந்தால் எந்த காரியத்திற்கு கொடுக்க வேண்டுமோ நீங்கள் கொடுக்கலாம். ஒரு பாடலை கேளுங்கள். ஆராதனை ஆராதனை துதி ஆராதனை 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 துதி ஆராதனை ஆராதனை
துணையாளரே உமக்கு ஆராதனை, வல்ல பிதாவே உமக்கு ஆராதனை, வழிகாட்டியே உமக்கு ஆராதனை, வல்ல பிதாவே உமக்கு ஆராதனை, வழிகாட்டியே உமக்கு ஆராதனை, ஆராதனை ஆராதனை. எல்லாரும் நான் இந்த துதி ஆராதனை ஆராதனை, என் இயேசுவுக்கு ஆராதனை ஆராதனை, துதி ஆராதனை ஆராதனை. ஹல்லேலூயா. நமக்காக ஜீவ பலியாக தம்மையே தந்த தேவனுக்கு, நமக்கு ஜீவ தண்ணீராக இந்த நாளில் இருக்கிற தேவனுக்கு, மேக ஸ்தம்பமாகிய தேவனுக்கு எல்லாரும் நான் இது மீண்டும் வரப்போகிற மேசியாவாகிய தேவனுக்கு எல்லாரும் நான் இந்த நன்றிகளை செலுத்துவோம், ஆராதனை செலுத்துவோம். ஜீவ பலியே உமக்கு ஆராதனை, ஜீவ தண்ணீரே உமக்கு ஆராதனை, ஜீவ பலியே உமக்கு ஆராதனை. ஆமென். மேக ஸ்தம்பமே உமக்கு ஆராதனை, மேசியாவே உமக்கு ஆராதனை, மேக ஸ்தம்பமே உமக்கு ஆராதனை, மேசியாவே உமக்கு ஆராதனை, ஆராதனை ஆராதனை, துதி ஆராதனை ஆராதனை, ஹல்லேலூயா ஆராதனை ஆராதனை, துதி ஆராதனை ஆராதனை, ஹல்லேலூயா ஆராதனை ஆராதனை, துதி ஆராதனை ஆராதனை. எல்லாரும் சேர்ந்து தூயாவே உமக்கு ஆராதனை, துணையாளரே உமக்கு ஆராதனை. ஆமென். Yes, Lord. வல்ல பிதாவே உமக்கு ஆராதனை, வழிகாட்டியே உமக்கு ஆராதனை, வல்ல பிதாவே உமக்கு ஆராதனை, வழிகாட்டியே உமக்கு ஆராதனை, ஆராதனை ஆராதனை, துதி ஆராதனை ஆராதனை, என் இயேசுவுக்கே ஆராதனை ஆராதனை, துதி ஆராதனை ஆராதனை. ஜீவ பலியே உமக்கு ஆராதனை, ஜீவ தண்ணீரே உமக்கு ஆராதனை. சரி சொல்லுவோம். ஆமென். ஹல்லேலூயா. ஜீவ தண்ணீருக்கு ஆமென். மேக ஸ்தம்பமே உமக்கு ஆராதனை, மேசியாவே உமக்கு ஆராதனை, மேக ஸ்தம்பமே உமக்கு ஆராதனை, மேசியாவே உமக்கு ஆராதனை, ஆராதனை ஆராதனை, துதி ஆராதனை ஆராதனை, ஹல்லேலூயா ஆராதனை. எல்லாரும் நான் இந்த தேவனுக்கு ஆராதனை செலுத்துவோமா? உங்கள் முழு ஆவியோடு, முழு உள்ளத்தோடு எல்லாரும் நான் இந்த ஆராதனை ஆராதனை, துதி ஆராதனை ஆராதனை, ஹல்லேலூயா ஆராதனை ஆராதனை, துதி ஆராதனை ஆராதனை. வாங்க நேயர்களே, கர்த்தர் உங்களுடைய கையின் பிரயாசங்களையும் உங்கள் தொழிலையும் எந்தெந்த விதத்தில் நீங்கள் தேவனிடத்திலிருந்து ஆசீர்வாதங்களை எதிர்பார்க்கிறீர்களோ அத்தனை காரியங்களையும் கர்த்தர் வானம் திறந்து ஆசீர்வாதத்தை பொழிந்தருளுவாராக. ஆமென். இப்பொழுது கூட பாஸ்டர் சாரா ராஜன் ஜோன் அவர்கள் தேவனுடைய வார்த்தையை உங்களுக்கு வழங்கும்படிக்கு ஆயத்தமாக இருக்கிறார்கள். அவர்களை நாம் வரவேற்போமா? எனக்கு அன்பான சகோதர சகோதரிகளே, குறிப்பாக இந்த ஆராதனையில் எங்களோடு இணைந்திருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்தி வரவேற்கிறோம். குறிப்பாக இந்த மாதத்திலும் 1 ராஜாக்கள் 18ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை மையமாக வைத்து நாம் தேவனுடைய வார்த்தைகளை தியானித்து கொண்டிருக்கிறோம். 1 ராஜாக்கள் 18ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். அநேக நாள் சென்று 3ஆம் வருஷமாகியில் கர்த்தருடைய வார்த்தை எலியாவுக்கு உண்டாகி, நீ போய் ஆகாபுக்கு உன்னை காண்பி, நான் தேசத்தின் மேல் மழையை
கட்டளை இடுவேன் என்றார். இப்போ வாசித்த இந்த வார்த்தையில் கர்த்தருடைய வார்த்தை எலியாவுக்கு உண்டாகி, நீ போய் ஆகாபுக்கு உன்னை காண்பி. அப்போ ஒரு தீர்க்கதரிசி எப்படி ஆண்டவருடைய சத்தத்துக்கு அவர் உடனடியாக கீழ்ப்படுகிறார், அதை தான் நாம் 1 ராஜாக்கள் 18ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்திலே பார்க்கிறோம். 1 ராஜாக்கள் 18ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். அப்பொழுது எலியா ஆகாபுக்கு தன்னை காண்பிக்க போனார். பஞ்சமோவெனில் சமரியாவிலே கொடியதாய் இருந்தது. எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, பழைய ஏற்பாட்டு காலத்தில் ஆண்டவராகிய தேவன் ஒரு சிலரை தெரிந்து கொண்டு அவர்கள் மூலமாக தான் அந்த தேசத்துக்கு, அந்த ராஜாவுக்கு, ஜனங்களுக்கு அவர் பேசுவார். இப்பொழுது புதிய ஏற்பாட்டு காலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிற நாம் எல்லாரும் பரிசுத்த ஆவியானவரை பெற்றவர்களாக இருக்கிறோம். ஒருவேளை நீங்கள் இதுவரையிலும் பரிசுத்த ஆவியானவருடைய வல்லமை அபிஷேகத்தை பெறாதவர்களாக இருந்தால் ஆண்டவரிடத்தில் கேளுங்க, அவரை கூப்பிடுங்க. ஆவியானவரே என்னை நிரப்புங்க, உங்கள் வல்லமையினால் நிரப்புங்க, உங்கள் அபிஷேகத்தினால் நிரப்புங்க. அப்படி நீங்கள் கேட்கும்போது ஆவியானவர் உங்களை நிரப்புவார். ஏன் ஆவியானவர் ரொம்ப முக்கியம்? அவர் தான் நம்ம கூட பேசிக்கிட்டே இருப்பார். நம்ம என்ன செய்யணும், எதை செய்யக்கூடாது, எப்படி அவருடைய வழிகளில் நடக்க வேண்டும், எல்லாவற்றையும் நமக்கு போதித்து நடத்துகிறவர் நமக்குள்ளே வாசம் பண்ணுகிற பரிசுத்த ஆவியானவர். ஆகவே இந்த உலகத்திலே தேவ பிள்ளைகளாக வாழ்கிற நாம் எல்லாரும் நம்ம மனம் போல வாழ முடியாது, நம்ம விருப்பம் போல வாழ முடியாது. நம்ம தேவனாகிய கர்த்தர் நம்முடைய குடும்பத்தில் தெரிந்து கொண்டிருக்கிறார், நம்ம ஊரில் தெரிந்து கொண்டிருக்கிறார், நம்ம பட்டணத்தில் தெரிந்து கொண்டிருக்கிறார், நம்ம தேசத்திலே நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறார். எதற்காக? அவருடைய வார்த்தையை கேட்டு அவருடைய வார்த்தையின்படி நடக்கும்போது நம்ம தனிப்பட்ட வாழ்க்கை ஆசீர்வாதமாக இருக்கும், நம்ம குடும்பத்தில் இருக்கிறவருடைய வாழ்க்கை ஆசீர்வாதமாக இருக்கும், நம்ம எந்த ஊரில் இருக்கிறோமோ அவங்க வாழ்க்கையெல்லாம் கூட ஆசீர்வாதமாக இருக்கும், நாம் இருக்கிற பட்டணம் ஆசீர்வாதமாக இருக்கும், நாம் இருக்கிற தேசம் ஆசீர்வாதமாக இருக்கும். அப்போ இதற்கு மிகவும் முக்கியமானது ஒன்று கீழ்ப்படிதல். ஆவியானவர் என்ன சொல்லுகிறாரோ அதற்கு கீழ்ப்படுகிற அந்த நிலைக்குள்ளாக நாம் இந்த உலகத்தில் வாழ வேண்டும். கீழ்ப்படிதல் எவ்வளவு முக்கியமானது. ஒவ்வொருவரும் முழு இருதயத்தோடு கீழ்ப்படிய வேண்டும், முழு இருதயத்தோடு கீழ்ப்படிய வேண்டும். உபாகமம் 26ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலிருந்து 16ஆம் வசனம். உபாகமம் 26ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலிருந்து 16ஆம் வசனம். உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு சுதந்திரமாக கொடுக்கும் தேசத்தில் நீ போய் சேர்ந்து அதை கட்டிக்கொண்டு அதில் வாசம் பண்ணும்போது, உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு கொடுக்கும் உன் தேசத்தில் நீ பயிரிடும் நிலத்தின் கனிகளிலெல்லாம் முந்தின பலனை எடுத்து ஒரு கூடையிலே வைத்து உன் தேவனாகிய கர்த்தர் தமது நாமம் விளங்கும்படி தெரிந்து கொண்டிருக்கும் ஸ்தானத்திற்கு போய் அந்நாட்களில் இருக்கும் ஆசாரியனிடத்தில் சென்று அவரை நோக்கி, கர்த்தர் எங்களுக்கு கொடுக்க நம்முடைய பிதாக்களுக்கு ஆணையிட்ட தேசத்தில் வந்து சேர்ந்தேன் என்று இன்று உம்முடைய தேவனாகிய கர்த்தருடைய சந்நிதியில் அறிக்கை இடுகிறேன் என்பாயாக. அப்பொழுது ஆசாரியன் அந்த கூடையை உன் கையிலிருந்து வாங்கி அதை உன் தேவனாகிய கர்த்தரின்
பலிபீடத்திற்கு முன்பாக வைக்க கடவர். அப்பொழுது நீ உன் தேவனாகிய கர்த்தருடைய சந்நிதியில் நின்று வசனித்து சொல்ல வேண்டியது என்னவென்றால், என் தகப்பன் அழிவுக்கு நேரான சீரியா தேசத்தானாயிருந்தான். அவன் கொஞ்சம் ஜனங்களோடே எகிப்துக்கு போய் அவ்விடத்தில் பரதேசியாய் சஞ்சரித்து அங்கே பெரிய பலத்த திரட்சியான ஜாதியானான். எகிப்தியர் எங்களை ஒடுக்கி எங்களை சிறுமைப்படுத்தி எங்கள் மேல் கடினமான வேலையை சுமத்தின போது எங்கள் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தரை நோக்கி கூப்பிட்டோம். கர்த்தர் எங்கள் சத்தத்தை கேட்டு எங்கள் சிறுமையையும் எங்கள் வருத்தத்தையும் எங்கள் ஒடுக்கத்தையும் பார்த்து எங்களை பலத்த கையினாலும் ஓங்கிய புயத்தினாலும் மகா பயங்கரங்களினாலும் அடையாளங்களினாலும் அற்புதங்களினாலும் எகிப்திலிருந்து புறப்பட பண்ணி எங்களை இவ்விடத்துக்கு அழைத்து வந்து பாலும் தேனும் ஓடுகிற தேசமாகிய இந்த தேசத்தை எங்களுக்கு கொடுத்தார். இப்பொழுதும் இதோ கர்த்தாவே, தேவரீர் எனக்கு கொடுத்த நிலத்தினுடைய கனிகளின் முதற்பலனை கொண்டு வந்தேன் என்று சொல்லி அதை உன் தேவனாகிய கர்த்தருடைய சந்நிதியில் வைத்து உன் தேவனாகிய கர்த்தருடைய சந்நிதியில் பணிந்து நீயும் லேவியனும் உன்னிடத்தில் இருக்கிற பரதேசியும் உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கும் உன் வீட்டாருக்கும் அனுக்கிரகம் பண்ணின சகல நன்மைகளின் நிமித்தமும் சந்தோஷப்படுவீர்களாக. தசம பாகம் செலுத்தும் வருஷமாகிய 3ஆம் வருஷத்திலே நீ உன் வரத்திலெல்லாம் 10% எடுத்து லேவியனும் பரதேசியும் திக்கற்ற பிள்ளையும் விதவையும் உன் வாசல்களில் புசித்து திருப்தியாகும்படி அவர்களுக்கு கொடுத்து தீர்ந்த பின்பு நீ உன் தேவனாகிய கர்த்தருடைய சந்நிதியில் போய் அவரை நோக்கி, தேவரீர் எனக்கு கொடுத்த எல்லா கட்டளைகளின்படியும் நான் பரிசுத்தமான பொருள்களை என் வீட்டிலிருந்து எடுத்து வந்து லேவியனுக்கும் பரதேசிக்கும் திக்கற்ற பிள்ளைக்கும் விதவைக்கும் கொடுத்தேன். உம்முடைய கட்டளைகளில் ஒன்றையும் நான் மீறவும் இல்லை, மறக்கவும் இல்லை. நான் துக்கம் கொண்டாடும்போது அதில் புசிக்கவும் இல்லை, தீட்டான காரியத்துக்கு அதில் ஒன்றும் எடுக்கவும் இல்லை, இழவு காரியத்துக்காக அதில் ஒன்றும் படைக்கவும் இல்லை. நான் என் தேவனாகிய கர்த்தரின் சத்தத்துக்கு கீழ்ப்படிந்து தேவரீர் எனக்கு கட்டளையிட்டபடி சகலமும் செய்தேன். நீர் உமது பரிசுத்த வாசஸ்தலமாகிய பரலோகத்திலிருந்து நோக்கி பார்த்து உமது ஜனங்களாகிய இஸ்ரவேலரையும் நீர் எங்கள் பிதாக்களுக்கு ஆணையிட்டபடியே எங்களுக்கு கொடுத்த பாலும் தேனும் ஓடுகிற தேசத்தையும் ஆசீர்வதியும் என்று சொல்வாயாக. இந்த கட்டளைகளின்படியும் நியாயங்களின்படியும் நீ செய்யும் பொருட்டு இன்று உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு கட்டளையிடுகிறார். ஆகையால் உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்துமாவோடும் அவைகளை காத்து நடக்க கடவாய். வாசித்த இந்த தேவனுடைய வார்த்தைகளில் ஆண்டவராகிய தேவன் அவருடைய ஜனங்கள் கர்த்தர் அவர்களை ஆசீர்வதிக்கும் போது அவர்கள் எப்படி வாழ வேண்டும் என்பதை அவர்களுக்கு கற்றுக் கொடுக்கிறார். நிலத்தின் முதல் கனியை நீ ஆசாரியனிடத்தில் கொண்டு வா, அவர் அதை ஆசீர்வதிப்பார். நீயும் ஆண்டவரிடத்தில் பேசு, ஆண்டவரே இந்த ஆசீர்வாதம் உங்களால் தான் வந்தது, தசமபாகம் செலுத்து, 10% கொடு,
அதனால் லேவியன், பரதேசி, திக்கற்ற பிள்ளை, விதவை அவங்கெல்லாம் திருப்தியாக இந்த உலகத்தில் வாழ்வாங்க. இதெல்லாம் நான் உனக்கு கொடுக்குற கட்டளை. இதெல்லாம் நீ மறந்துடக்கூடாது. முதல் எகிப்து தேசத்தில் ரொம்ப கஷ்டப்பட்டீங்க, வேதனைப்பட்டீங்க. உங்களை அங்கேருந்து பாலும் தேனும் ஓடுகிற தேசத்துக்கு நான் கூட்டிகிட்டு வந்துட்டேன். இப்போ நான் சொல்கிறத கேட்டு கீழ்ப்படிஞ்சு நீங்கள் நடக்கணும். அப்போ தான் நீங்கள் ஆசீர்வாதமாக இருப்பீங்க. அப்போ தேவ பிள்ளைகளாக இருக்கிற நீங்களும் நானும், இன்றைக்கு திருச்சபையில் விசுவாசிகளாக ஊழியர்களாக இருக்கிற நீங்களும் நானும், தேவனாகிய கர்த்தர் நமக்கு எதையெல்லாம் செய்யும்படியாக நமக்கு கட்டளை இடுகிறாரோ அவைகளை முழு மனதோடு, முழு ஆத்துமாவோடு, முழு இருதயத்தோடும் கீழ்ப்படிந்து செயல்பட வேண்டும். அப்பொழுது கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். அடுத்தது யோசுவா 1:8. யோசுவா 1:8. இந்த நியாயப்பிரமாண புஸ்தகம் உன் வாயை விட்டு பிரியாதிருப்பதாக. இதில் எழுதியிருக்கிறவைகளின்படியெல்லாம் நீ செய்ய கவனமாயிருக்கும்படி இரவும் பகலும் அதை தியானித்து கொண்டிருப்பாயாக. அப்பொழுது நீ உன் வழியை வாய்க்க பண்ணுவாய். அப்பொழுது புத்திமானாயும் நடந்து கொள்ளுவாய். மோசே என்ற தேவ மனிதன் இப்பொழுது இந்த உலகத்தை விட்டு போயிட்டார். இப்பொழுது அடுத்ததாக இஸ்ரவேல் ஜனங்களை நடத்தும்படியாக யோசுவா என்ற தேவ மனிதனை கர்த்தர் தெரிந்து கொள்கிறார். அவர்கிட்ட ஒரு கட்டளை கொடுக்குறார். எப்பா, நான் தலைவனாயிட்டேன், நான் முதன்மையானவராயிட்டேன் அப்படின்னு நியாயப்பிரமாண புஸ்தகத்தை மறந்துடாத. அதில் எழுதியிருக்கிறவைகளின்படியெல்லாம் நீ செய்ய கவனமாக இருக்கணும். ஒன்று கூட நீ தப்பு செஞ்சிடக்கூடாது. ஆண்டவரே, நான் மறந்துட்டேன், எனக்கு புரியல, எனக்கு தெரியலன்னு நீ சொல்லக்கூடாது. கவனமாக இருக்கணும். அது மாத்திரம் இல்லை, என்னைக்காவது எடுத்து நியாயப்பிரமாண புஸ்தகத்தை வாசிக்கக்கூடாது. இரவும் பகலும் அதை நீ தியானம் பண்ணிக்கிட்டே, உன் வேலையே அதுதான். அந்த நியாயப்பிரமாண புஸ்தகத்தில் நீங்கள் எப்படி நடக்க வேண்டும் என்பதை நான் உங்களுக்கு கட்டளை கொடுத்துருக்கேன். அதை நீ இரவும் பகலும் என்ன செய்யணும்? தியானம் பண்ணணும். அப்போ தான் நீ உன் வழியை வாய்க்க பண்ணுவாய், புத்திமானாயும் நடந்து கொள்ளுவாய். அடுத்ததாக 1 சாமுவேல் 15:1 22. 1 சாமுவேல் 15:1-22. பின்பு சாமுவேல் சவுலை நோக்கி, இஸ்ரவேலராகிய தம்முடைய ஜனங்கள் மேல் உம்மை ராஜாவாக அபிஷேகம் பண்ணுகிறதற்கு கர்த்தர் என்னை அனுப்பினாரே. இப்போதும் கர்த்தருடைய வார்த்தைகளின் சத்தத்தை கேளும். சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், இஸ்ரவேலர் எகிப்திலிருந்து வந்தபோது அமலேக்கு அவர்களுக்கு வழிமறித்த செய்கையை மனதிலே வைத்திருக்கிறேன். இப்போதும் நீ போய் அமலேக்கை மடங்கடித்து அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் சங்கரித்து அவன் மேல் இரக்கம் வைக்காமல் புருஷரையும் ஸ்திரீகளையும் பிள்ளைகளையும் குழந்தைகளையும் மாடுகளையும் ஆடுகளையும் ஒட்டகங்களையும் கழுதைகளையும் கொன்று போட கடவாய் என்கிறார் என்று சொன்னார். அப்பொழுது சவுல் இதை ஜனங்களுக்கு அறியப்படுத்தி தேலாயிமிலே அவர்களை தொகை பார்த்தார். அவர்கள் 2,00,000 காலாட்களும் யூதா ஜனங்கள் 10,000 பேருமாய் இருந்தார்கள். சவுல் அமலேக்குடைய பட்டணம் மட்டும் வந்து பள்ளத்தாக்கிலே ஒரு பதிவிடையை வைத்தார். சவுல் கேனியரை நோக்கி, நான் அமலேக்கியரோடே கூட உங்களையும் வாரிக்கொள்ளாதபடிக்கு நீங்கள் அவர்கள் நடுவிலிருந்து புறப்பட்டு விலகி போங்கள். இஸ்ரவேல் எகிப்திலிருந்து வந்தபோது நீங்கள் அவர்கள் எல்லாருக்கும் தயவு செய்தீர்கள் என்றார். அப்படியே கேனியர் அமலேக்கியர் நடுவிலிருந்து விலகி போனார்கள்.
அப்பொழுது சவுல் ஆவிலா துவைக்கு எகிப்துக்கு எதிரே இருக்கிற சூருக்கு போகும் எல்லை மட்டும் இருந்த அமலேக்கியரை மறங்கடித்து அமலேக்கியரின் ராஜாவாகிய ஆகாகை உயிரோடே பிடித்தான். ஜனங்கள் யாவரையும் பட்டய கருக்கினாலே சங்காரம் பண்ணினார். சவுலும் ஜனங்களும் ஆகாகையும் ஆடு மாடுகளில் முதல் தரமானவைகளையும் இரண்டாம் தரமானவைகளையும் ஆட்டுக்குட்டிகளையும் நலமான எல்லாவற்றையும் அழித்து போட மனதில்லாமல் தப்ப வைத்து அற்பமானவைகளும் உதவாதவைகளுமான சகல வஸ்துக்களையும் முற்றிலும் அழித்து போட்டான். அப்பொழுது கர்த்தருடைய வார்த்தை சாமுவேலுக்கு உண்டாகி அவர் சொன்னது, நான் சவுலை ராஜாவாக்கினது எனக்கு மனஸ்தாபமாய் இருக்கிறது. அவன் என்னை விட்டு திரும்பி என் வார்த்தைகளை நிறைவேற்றாமற் போனான் என்றார். அப்பொழுது சாமுவேல் மனம் நொந்து ரா முழுதும் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டான். மறுநாள் அதிகாலமே சாமுவேல் சவுலை சந்திக்க போனார். அப்பொழுது சவுல் கர்மேலுக்கு வந்து தனக்கு ஒரு ஜெயஸ்தம்பம் நாட்டி பின்பு பல இடங்களில் சென்று கில்காலுக்கு போனார் என்று சாமுவேலுக்கு அறிவிக்கப்பட்டது. சாமுவேல் சவுலினிடத்தில் போனார். சவுல் அவரை நோக்கி, நீர் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவர், கர்த்தருடைய வார்த்தை நிறைவேற்றினேன் என்றார். அதற்கு சாமுவேல், அப்படியானால் என் காதுகளில் விழுகிற ஆடுகளின் சத்தமும் எனக்கு கேட்கிற மாடுகளின் சத்தமும் என்ன என்றான். அதற்கு சவுல், அமலேக்கியரிடத்திலிருந்து அவைகளை கொண்டு வந்தார்கள். ஜனங்கள் ஆடு மாடுகளில் நலமானவைகளை உம்முடைய தேவனாய கர்த்தருக்கு பலியிடும்படிக்கு தப்ப வைத்தார்கள், மற்றவைகளை முற்றிலும் அழித்து போட்டோம் என்றான். அப்பொழுது சாமுவேல், அந்த பேச்சை விடும், கர்த்தர் இந்த ராத்திரியிலே எனக்கு சொன்னதை உமக்கு அறிவிக்கிறேன் என்று சவுலோடே சொன்னார். அவர் சொல்லும் என்றார். அப்பொழுது சாமுவேல், நீர் உம்முடைய பார்வைக்கு சிறியவராய் இருந்தபோது அல்லவோ இஸ்ரவேல் கோத்திரங்களுக்கு தலைவரானீர். கர்த்தர் உம்மை இஸ்ரவேலின் மேல் ராஜாவாக அபிஷேகம் பண்ணிவித்தாரே. இப்போதும் கர்த்தர், நீ போய் அமலேக்கியர் ஆகிய அந்த பாவிகளை சங்கரித்து அவர்களை நிர்மூலமாக்கி தீரும் மட்டும் அவர்களோடு யுத்தம் பண்ணு என்று சொல்லி உம்மை அந்த வழியாய் அனுப்பினார். இப்படி இருக்க நீர் கர்த்தருடைய சொல்லை கேளாமல் கொள்ளையின் மேல் பறந்து கர்த்தருடைய பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்தது என்ன என்றார். சவுல் சாமுவேலை நோக்கி, நான் கர்த்தருடைய சொல்லை கேட்டு கர்த்தர் என்னை அனுப்பின வழியாய் போய் அமலேக்கின் ராஜாவாகிய ஆகாகை கொண்டு வந்து அமலேக்கியரை சங்காரம் பண்ணினேன். ஜனங்களோ உம்முடைய தேவனாகிய கர்த்தருக்கு கில்காலிலே பலியிடுகிறதற்காக கொள்ளையிலே சாபத்தீடாகும் ஆடு மாடுகளிலே பிரதானமானவைகளை பிடித்து கொண்டு வந்தார்கள் என்றான். அதற்கு சாமுவேல், கர்த்தருடைய சத்தத்துக்கு கீழ்ப்படுகிறதை பார்க்கிலும் சர்வாங்க தகனங்களும் பலிகளும் கர்த்தருக்கு பிரியமாய் இருக்குமோ? பலியை பார்க்கிலும் கீழ்ப்படிதலும் ஆட்டுக்கடாக்களின் நினத்தை பார்க்கிலும் செவி கொடுத்தலும் உத்தமம். சாமுவேல் தீர்க்கதரிசியின் மூலமா சொல்றார், போய் நீங்க அமலேக்கியரோட யுத்தம் பண்ணுங்க. ஏன்னா நீங்க புறப்பட்டு வரும்போது அந்த தேசத்துக்குள்ள வர்றதுக்கு அவங்க இடம் கொடுக்கல. கர்த்தர் அதை மனசுல வச்சிருக்காரு. இப்ப நீங்க போய் அவங்கள சங்கரிக்கணும், ஒன்றை கூட விடக்கூடாது அப்படின்னு ஆண்டவர் தீர்க்கதரிசியின் மூலமாக ராஜா கிட்ட சொல்றார். ராஜாவும் அது மாதிரி யுத்தம் பண்றார். பண்ணி என்ன பண்ணாருன்னா, எல்லாத்தையும் தானே சங்கரிக்க சொன்னார். இவர் என்ன பண்ணார், முதல் தரமானவைகளெல்லாம் எடுத்து வச்சுக்கினாங்க. ஜனங்களும் எடுத்தாங்க. இதுக்கு பர்மிஷன் கொடுத்தது யார்? இதுக்கு அனுமதி கொடுத்தது யார்? அந்த ராஜா தான். அப்போ ஆண்டவர்
தீர்க்கதரிசியோட பேசுகிறாரு. நான் சொன்னதை அவங்க செய்யலை, முதல் தரமானதெல்லாம் எடுத்து வச்சுக்கிட்டு இருக்கிறாங்க, போய் பேசு. உடனே தீர்க்கதரிசி போய் கேட்குறாரு. அப்போ கூட அந்த ராஜா, நாங்கள் கர்த்தருக்கு பலி எடுக்கிறதுக்காக தான் எடுத்து வச்சுக்கிறோம். அப்போ தான் சாமுவேல் தீர்க்கதரிசி சொல்கிறாரு, கர்த்தருடைய சத்தத்துக்கு கீழ்ப்படுகிறதை பார்க்கிலும் நீ செய்கிற சர்வாங்க தகனங்களும் பலிகளும் கர்த்தருக்கு பிரியமாயிருக்குமோ? பலியை பார்க்கிலும் கீழ்ப்படிதலும் ஆட்டுக்கடாக்களின் நினத்தை பார்க்கிலும் செவி கொடுத்தலும் உத்தமம். அப்போ இதிலிருந்து நமக்கு என்ன விளங்குகிறது என்றால், ஆண்டவர் எதெல்லாம் பிரியப்படலையோ அதை நம்ம வாழ்க்கையில் எடுத்துக்கொள்ளவே கூடாது. அதன் மேலே நம்ம கவனம் செலுத்தவே கூடாது. அதை பெற்றுக்கொள்ள முயற்சிக்க கூடாது. நிறைய தடவை நம்ம தவறான காரியங்களை செஞ்சு தவறான விதங்களெல்லாம் நம்ம செல்வாக்கை சேர்த்து கொண்டு அதில் ஒரு பங்கை நான் ஆண்டவருக்கு கொடுத்துட்றேன், அப்போ ஆண்டவர் நான் செஞ்சதெல்லாம் மன்னிச்சிடுவார், நான் செஞ்சதெல்லாம் மறந்துடுவாருன்னு நம்ம தப்பாக நினைக்கிறோம். அப்படி இல்லை. கர்த்தர் என்ன சொல்கிறார் அதுதான் ரொம்ப முக்கியம். அவருடைய சத்தத்துக்கு தான் நம்ம கீழ்ப்படியணும். அதுக்கு புறம்பாக நம்ம ஏதாவது செஞ்சோம்னா நம்மை எதற்காக நம்ம ஏற்படுத்தினாரோ அந்த நிலையே நாம் விட வேண்டியதாகிவிடும். அந்த அபிஷேகத்தையே நாம் இழக்க வேண்டியதாகிடும். அதனால் இதில் நம்ம கவனமாக இருக்க வேண்டும். மத்தேயு 7ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். மத்தேயு 7:21. பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவனே பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பானே அல்லாமல் என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே என்று சொல்லுகிறவன் அதில் பிரவேசிப்பதில்லை. இப்போ நம்ம எல்லாம் ஏதுக்காக ஆராதனைக்கு வரோம்? நம்ம எந்த இடத்துல இருந்தாலும், கிராமத்தில் இருந்தாலும் பட்டணத்தில் இருந்தாலும் எந்த மூலை முடுக்குகள் இருந்தாலும் கர்த்தர் எல்லா இடங்களிலும் அவரை ஆராதிக்கும்படியான இடங்களை கர்த்தர் தான் ஏற்படுத்தியிருக்கிறார். ஊழியக்காரங்களை ஏற்படுத்தியிருக்கிறார். எதுக்காக? இந்த பூமியில் நாம் வாழும்போது அவருடைய சித்தத்தை அறிந்து நாம் செயல்பட வேண்டும். அவருடைய விருப்பம் என்ன, அவர் என்னை குறித்து என்ன நினைக்கிறார், அதை அறிந்து நாம் செயல்பட வேண்டும். இல்லைன்னா பரலோகத்துக்கு போகவே முடியாது, பரலோக ராஜ்யத்துக்குள்ளே நுழையவே முடியாது. ஆகவே தேவ பிள்ளைகளாக திருச்சபையில் இணைந்திருக்கிற ஒவ்வொருவரும், குழந்தைகள் முதற்கொண்டு பெரியவங்க வரைக்கும் எல்லாரும் ஆண்டவருடைய சத்தத்துக்கு கீழ்ப்படிந்து நடக்க வேண்டும். அப்போஸ்தலர் 5ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்திலிருந்து 29ஆம் வசனம். அப்போஸ்தலர் 5:22 29. சேவகர் போய் சிறைச்சாலையிலே அவர்களை காணாமல் திரும்பி வந்து, சிறைச்சாலை மிகுந்த பத்திரமாய் பூட்டப்பட்டிருக்கவும் காவற்காரர் வெளியே கதவுகளுக்கு முன் நிற்கவும் கண்டோம். திறந்தபோதோ உள்ளே ஒருவரையும் காணோம் என்று அறிவித்தார்கள். இந்த செய்தியை ஆசாரியனும் தேவாலயத்தை காக்கிற சேனை தலைவனும் பிரதான ஆசாரியர்களும் கேட்டபொழுது இது என்னமாய் முடியுமோ என்று அவர்களை குறித்து கலக்கமடைந்தார்கள். அப்பொழுது ஒருவன் வந்து, இதோ நீங்கள் காவலில் வைத்த மனுஷர் தேவாலயத்திலே நின்று ஜனங்களுக்கு போதகம் பண்ணுகிறார்கள் என்று அவர்களுக்கு அறிவித்தான். உடனே சேனை தலைவன் சேவகரோடே கூட போய் ஜனங்கள் கல்லெறிவார்கள் என்று பயந்ததினால் பலவந்தம் பண்ணாமல் அவர்களை அழைத்து கொண்டு வந்தான். அப்படி அவர்கள் அழைத்து கொண்டு வந்து ஆலோசனை சங்கத்துக்கு முன்பாக நிறுத்தினார்கள். அப்பொழுது பிரதான ஆசாரியன் அவர்களை நோக்கி, நீங்கள் அந்த நாமத்தை குறித்து போதகம் பண்ணக்கூடாது என்று
நாங்கள் உங்களுக்கு உறுதியாய் கட்டளையிடவில்லையா? அப்படி இருந்தும் இதோ எருசலேமை உங்கள் போதகத்தினாலே நிரப்பி அந்த மனுஷனுடைய இரத்தப்பழியை எங்கள் மேல் சுமத்த வேண்டும் என்றிருக்கிறீர்கள் என்று சொன்னான். அதற்கு பேதுருவும் மற்ற அப்போஸ்தலரும், மனுஷருக்கு கீழ்ப்படுகிறதை பார்க்கிலும் தேவனுக்கு கீழ்ப்படுகிறதே அவசியமாய் இருக்கிறது. வாசித்த இந்த வேத பகுதியில் இயேசு கிறிஸ்துவை குறித்து அவர்கள் ஜனங்களுக்கு அறிவிக்கிறார்கள் என்று அவங்கள சிறைச்சாலையில் அடைச்சிட்டாங்க. இப்போ ஆண்டவர் பாருங்க, சிறைச்சாலையிலே ஒரு தூதனை அனுப்பி அவங்கள வெளியே கொண்டு வந்து, அந்த சிறைச்சாலை கதவு பூட்டப்பட்டு தான் இருக்குது, வாசலில் காவலாளி நின்றுட்டு தான் இருக்கிறாரு. ஆனால் அந்த தேவதூதன் அப்படியே அவங்கள கொண்டு வந்து விட்டுட்டார். அவங்களுக்கே முதல் தெரியல, வந்தவங்களுக்கே என்னடா இது, அப்புறம்தான் தெரியுது, ஓ ஆண்டவர் நம்மளை வெளியே கொண்டு வந்திருக்கிறாரு. உடனே தேவாலயத்தில் போய் அவங்க பிரசங்கம் பண்ணுறாங்க. அப்போ தான் பிடிச்சிக்கின்னு வராங்க. என்ன நீங்கள் சொன்னால் கேட்க மாட்டிங்களா? கீழ்ப்படிய மாட்டிங்களா? அந்த நாமத்தை குறித்து பேசாதீங்கன்னு எத்தனை தடவை சொல்கிறது? அதுக்காக தான் நான் பிடிச்சி உங்களை ஜெயிலில் போட்டோம். இப்போவும் என்ன நீங்கள் கீழ்ப்படியாமல் அவரை பற்றியே பேசிக்கிட்டு இருக்கிறீங்களே? அப்போ தான் பேதுருவும் அந்த அப்போஸ்தலர்களும் சொல்கிறாங்க, நீங்கள்லாம் மனுஷர்கள், உங்களுக்கு நாங்கள் கீழ்ப்படுகிறதை பார்க்கிலும் தேவனுக்கு கீழ்ப்படுகிறதே அவசியமாயிருக்கிறது. இன்றைக்கு உலகமெங்கிலும் தேவராஜ்யத்தின் பிரதிநிதிகளாக தேவ அழைப்பை பெற்ற தேவ பிள்ளைகள் ஒவ்வொருவரும் அவங்க இடத்துல இயேசுவை பற்றி சொல்லணும், இயேசுவை அறிவிக்கணும். எனக்கு யாரும் இயேசுவை பற்றி சொல்லலை அப்படின்னு யாருமே சொல்லக்கூடாது. அவங்க நரகத்துக்கு போயிட்டாங்கன்னா அவங்க சொல்லுவாங்க, என் பக்கத்து வீட்டிலேயே இருந்தாங்க, ஆராதனை பண்ணாங்க, வேதம் வாசித்தாங்க, ஆனால் எனக்கு ஒரு நாள் கூட இயேசு யாருன்றதை சொல்லலையே அப்படின்னு அங்கே போய் அவங்க கதறக்கூடாது. அதுக்காக தான் உலகமெங்கிலும் இருக்கிற தேவ பிள்ளைகள் நாம் எதற்காக இயேசுவை பற்றி அறிவித்து கொண்டே இருக்கிறோம்? ஏன்னா எல்லார் மேலும் வைத்த தேவ அன்பு. இயேசு அவர்களுக்காக ஜீவனை கொடுத்தார், இரத்தத்தையே சிந்தினார். என்னை மட்டும் இல்லை, என் தெருவில் இருக்கிறவங்க, என் ஊரில் இருக்கிறவங்க, என் பட்டணத்தில் இருக்கிறவங்க, என் தேசத்தில் இருக்கிறவங்க எல்லாருக்காகவும் அவர் ஜீவனையே கொடுத்தார். அவர் அறியாமல் யாரும் இந்த உலகத்தை விட்டு போகக்கூடாது. அதுக்காக தான் நம்ம ஜெபம் பண்ணுறோம், அதுக்காக தான் இயேசுவை பற்றி சொல்கிறோம். இயேசு எல்லாரையும் நேசிக்கிறார். எல்லாரும் அவருடைய ராஜ்யத்துக்கு வர வேண்டும் என்பது அவருடைய விருப்பம், அவருடைய வாஞ்சை. அதை தான் தேவ பிள்ளைகளாக இருக்கிற நீங்களும் நானும் எந்தெந்த வழிகளில் இயேசுவை பற்றி அறிவிக்க முடியுமோ நாம் அறிவித்து கொண்டே இருக்கிறோம். இன்னும் அறிவிப்போம், கர்த்தர் நம்மை நடத்துவார். அதை தான் அன்றைக்கு வாழ்ந்த அப்போஸ்தலர்கள் அவங்கள பிடிச்ச போது அவங்க சொல்கிறாங்க, நாங்கள் மனுஷருக்கு கீழ்ப்படிய மாட்டோம், தேவனுக்கு நாங்கள் கீழ்ப்படுகிறோம். இது எங்கள் மேலே விழுந்த ஒரு கடமை, இதை நாங்கள் செஞ்சுத்தான் ஆகணும். இன்றைக்கி உங்ககிட்ட நாங்கள் தப்பிச்சிக்கலாம், ஆனால் எங்களை அழைச்ச தேவனுக்கு முன்னால் நாங்கள் தப்பவே முடியாது. நாங்கள் பேசுகிறத பேசிக்கிட்டே இருக்கணும், சொல்கிறத சொல்லிக்கிட்டே இருக்கணும், செய்கிறத செஞ்சுக்கிட்டே இருக்கணும். அதற்காக தான் தேவன் எங்களை அழைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. இதில் அநேக தேவ மனிதர்கள் எப்படி தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தார்கள் அதை குறித்து நாம் இப்பொழுது பார்க்க போகிறோம். முதலாவதாக நோவா என்ற தேவ மனிதனை குறித்து ஆதியாகமம் 6ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்திலிருந்து 22ஆம் வசனம் வரையிலும் வாசிக்கிறோம். இந்த வசனங்களை வாசிக்கிறதின் நோக்கம் என்னென்னா, சிலர் கையில் வேதாகமம் இருக்காது, சிலருக்கு படிக்க முடியாது. உங்கள் வசதிக்காக தான் இந்த வசனங்களெல்லாம் நாங்கள் வாசிக்கிறோம். ஆகவே வாசிக்கும்போது நீங்கள் கவனமாக கேளுங்க, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.
ஆதியாகமம் 6ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்திலிருந்து 22ஆம் வசனம். அப்பொழுது தேவன் நோவாவை நோக்கி, மாம்சமான யாவரின் முடிவும் எனக்கு முன்பாக வந்தது, அவர்களாலே பூமி கொடுமையினால் நிறைந்தது, நான் அவர்களை பூமியோடும் கூட அழித்து போடுவேன். நீ கொப்பேர் மரத்தால் உனக்கு ஒரு பேழையை உண்டாக்கு, அந்த பேழையிலே அறைகளை உண்டு பண்ணி அதை உள்ளும் புறம்புமாக கீழ்ப்பூசி, நீ அதை பண்ண வேண்டிய விதம் என்னவென்றால், பேழையின் நீளம் 300 முழமும் அதன் அகலம் 50 முழமும் அதன் உயரம் 30 முழமுமாய் இருக்க வேண்டும். நீ பேழைக்கு ஒரு ஜன்னலை உண்டு பண்ணி மேல்தட்டுக்கு ஒரு முழ தாழ்த்தியிலே அதை செய்து முடித்து, பேழையின் கதவை அதன் பக்கத்தில் வைத்து கீழ் அறைகளையும் 2ஆம் தட்டின் அறைகளையும் 3ஆம் தட்டின் அறைகளையும் பண்ண வேண்டும். வானத்தின் கீழே ஜீவ சுவாசம் உள்ள சகல மாம்ச ஜந்துக்களையும் அழிக்க நான் பூமியின் மேல் ஜல பிரளயத்தை வர பண்ணுவேன். பூமியில் உள்ள யாவும் மாண்டு போம். ஆனாலும் உன்னுடனே என் உடன்படிக்கையை ஏற்படுத்துகிறேன். நீயும் உன்னோடே கூட உன் குமாரரும் உன் மனைவியும் உன் குமாரரின் மனைவிகளும் பேழைக்குள் பிரவேசியுங்கள். சகலவித மாம்சமான ஜீவன்களிலும் ஆணும் பெண்ணுமாக வகை ஒன்றுக்கு ஒவ்வொரு ஜோடு உன்னுடன் உயிரோடே காக்கப்படுவதற்கு பேழைக்குள்ளே சேர்த்துக்கொள். ஜாதி ஜாதியான பறவைகளிலும் ஜாதி ஜாதியான மிருகங்களிலும் பூமியில் உள்ள சகல ஜாதி ஜாதியான ஊரும் பிராணிகளிலும் வகை ஒன்றுக்கு ஒவ்வொரு ஜோடு உயிரோடே காக்கப்படுவதற்கு உன்னிடத்தில் வர கடவது. உனக்கும் அவைகளுக்கும் ஆகாரமாக சகல வித போஜன பதார்த்தங்களையும் சேர்த்து உன்னிடத்தில் வைத்துக்கொள் என்றார். நோவா அப்படியே செய்தார். தேவன் தனக்கு கட்டளையிட்டபடியெல்லாம் அவர் செய்து முடித்தார். நோவா என்ற தேவ மனிதன் வாழ்ந்த காலத்தில் ஜனங்கள் அக்கிரமம் பண்ணுறதை பார்த்து ஆண்டவரால் சகிக்க முடியல. நோவா அவர் குடும்பத்துக்கு மாத்திரம்தான் அவருடைய கண்களில் கிருபை கிடைத்தது, இரக்கம் கிடைத்தது. அப்போ நோவா அந்த மனுஷனை கூப்பிட்டு சொல்கிறாரு, எப்பா இந்த மாதிரி ஒரு பேழையை நீ உண்டாக்கு. அவர் எப்படியெல்லாம் செய்யணுன்றத அவர்கிட்ட சொல்கிறாரு. இங்கே வசனம் என்ன சொல்லுது, அப்புறம் அது மாத்திரம் இல்லை, செஞ்ச பிறகு நீ உன் குமாரர்கள் உன் மனைவி உன் குமாரின் மனைவி அவங்கள மட்டும் உள்ளே கொண்டு போயிடு. அப்புறம் என்ன பண்ணு, இந்த உலகத்தில் நான் சிருஷ்டித்த எல்லா மாம்ச ஜீவன்கள் ஆணும் பெண்ணுமாக வகை ஒன்றுக்கு ஒரு ஒரு ஜோடி அவைகளையும் பேழைக்குள்ளே கொண்டு போ. பறவைகள் ஜாதி ஜாதியான பறவை, ஜாதி ஜாதியான மிருகம், பூமியில் உள்ள சகல ஜாதி ஜாதியான ஊரும் பிராணி ஒவ்வொரு ஜோடும் உயிரோடே காக்கப்படுவதற்கு அந்த பேழைக்குள்ளே நீ கொண்டு போகணும். அது மாத்திரம் இல்லை, அதுக்கு ஆகாரம்லாம் கொண்டு போகணும். எவ்வளோ பெரிய வேலை பாருங்கள். நீங்களும் நானும் இந்த மாதிரி செய்ய முடியுமா? நம்ம வீட்டுக்கு போஜனை சேர்க்கறது, அவங்களுக்கு ஆகாரம் கொடுக்குறதே நமக்கு பெரிய கஷ்டமாக நினைப்போம். ஆனால் அவர் வாழ்ந்த காலத்தில் ஆண்டவர் சொல்கிறாரு, அப்போ அவங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தையும் அந்த மழை நின்று அந்த பூமி நல்ல ஒரு வெட்டாந்தரையாக மாறுற வரைக்கும் உணவெல்லாம் சேர்க்கணும். எல்லா ஜீவன்களுக்கும் சேர்க்கணும், பறவைகளுக்கு சேர்க்கணும், ஊரும் பிராணி. அப்படியே செய்தார் என்று வேதம் சொல்லுது. அந்த தேவ மனிதன் கர்த்தர் சொன்னபடியே செய்தார். அதனால தான் இன்றைக்கி அவர் அன்றைக்கு அந்த மாதிரி செஞ்சதுனால தான் இன்றைக்கி நம்ம அவர் வழியாக தான் பூமியில் எல்லா ஜனங்களும் ஜாதிகளும் எல்லா மிருகங்களும் பறவைகளும் ஊரும் பிராணிகளும் அவர் கீழ்ப்படிஞ்சு செஞ்சதுனால தான் இன்றைக்கி நம்மலாம் இந்த உலகத்தில் வாழ்கிறோம். அவரும் அன்றைக்கி அழிக்கப்பட்டிருந்தால் ஒரு மனுஷன் கூட இருந்திருக்க மாட்டாங்க. அவர் மட்டும்
ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்சு பிராணிகள், பறவைகள், ஊரும் ஜந்துக்கள் எல்லாத்தையும் அன்னைக்கு பாதுகாக்கவில்லை என்றால் இன்னைக்கு ஒரு ஜீவனும் இந்த உலகத்தில் இருந்திருக்காது. அப்போ ஆண்டவர் பாருங்க, ஒரு மனிதனிடத்துல ஒன்றை சொல்லும்போது அவங்க கீழ்ப்படியணும், அதை செய்யணும், அதை எதிர்பார்க்கிறார். அது அப்படியே அவங்க செய்யும்போது அது அவங்களுக்கு மட்டுமல்ல, எல்லாருக்கும் ஆசீர்வாதமாக மாறுகிறது. ஆகவே இன்றைக்கு ஆண்டவராகிய தேவன் நம்ம எதை செய்யும்படியாக நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறாரோ அதற்கு கீழ்ப்படிய நாம் ஆயத்தமாக இருக்க வேண்டும். அதை தான் ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். நம்மளை நம்புகிறார் வேற. இந்த மகன், இந்த மகள் நான் சொல்கிறத அப்படியே செய்வாங்க. நம்ம தான் சில நேரத்தில், ஆண்டவரே இதை நான் எப்படி செய்வேன், எனக்கு இது புரியல, இது எனக்கு வழங்கலை, எனக்கு அதுக்கு வழி இல்லை அப்படின்னு நம்ம ஆண்டவரையே எதிர்த்து பேசுறதுனால தான் நிறைய முறை நம்முடைய ஆசீர்வாதங்களை நாமே இழந்து விடுகிறோம். அதில் நாம் கவனமாக இருக்க வேண்டும். அடுத்ததாக ஆபிரகாம் என்ற தேவ மனிதனை குறித்து ஆதியாகமம் 12ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலிருந்து 4ஆம் வசனம் வரையிலும் வாசிக்கிறோம். ஆதியாகமம் 12:1-4. கர்த்தர் ஆபிராமை நோக்கி, நீ உன் தேசத்தையும் உன் இனத்தையும் உன் தகப்பனுடைய வீட்டையும் விட்டு புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போ. நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பேரை பெருமைப்படுத்துவேன். நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய். உன்னை ஆசீர்வதிக்கிறவர்களை ஆசீர்வதிப்பேன், உன்னை சபிக்கிறவனை சபிப்பேன். பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் உனக்குள் ஆசீர்வதிக்கப்படும் என்றார். கர்த்தர் ஆபிராமுக்கு சொன்னபடியே அவர் புறப்பட்டு போனார். லோத்தும் அவரோடே கூட போனார். ஆபிராம் ஆரானை விட்டு புறப்பட்ட போது 75 வயது உள்ளவராய் இருந்தார். நீ இருக்கிற தேசத்தை விடு, உன் இனத்தை விடு, உன் தகப்பன் வீட்டை விடு, நான் காண்பிக்கும் தேசத்தை. இன்றைக்கி உங்களையும் என்னையும் இந்த மாதிரி செய்ய சொன்னால் செய்ய ஆயத்தமாக இருக்கிறோமா? ஐயோ, எங்கள் ஜனம் என்ன, எங்கள் ஊர் என்ன, எங்கள் ஜாதி என்ன, ஐயோ இந்த ஜாதியை விட்டு அந்த ஜாதிக்கு போக மாட்டேன், அந்த இதை விட்டு இதை விட்டுக்கு போக மாட்டேன், இன்னெல்லாம் கதை பேசுகிறோம். எப்படி நம்மளை ஆண்டவர் ஆசீர்வதிப்பார்? அன்னைக்கு ஆபிராம் என்ற தேவ மனுஷனை பாருங்கள், அவருக்கு யாரும் இந்த மாதிரிலாம் கற்றுக் கொடுக்கல. இன்றைக்கி நம்மலாம் வேத வசனங்களை படித்து நிறைய காரியங்களை ஆவியானவர் நம்ம கற்றுக் கொடுக்குறாரு. பழைய ஏற்பாட்டு காலத்தை தேவ மனிதர்கள் எப்படி ஆண்டவருடைய சத்தத்துக்கு கீழ்ப்படிஞ்சாங்க, அவங்க கீழ்ப்படிஞ்சதுனால கர்த்தர் அவர்களை எப்படி ஆசீர்வதித்தார். இன்றைக்கி நாம் எல்லாரும் ஆபிரகாமுடைய பிள்ளைகள் என்று சொல்லப்படுறோம். அன்றைக்கு வாழ்ந்த ஒரு தேவ மனிதன் ஆண்டவருடைய சத்தத்தை கேட்டு கீழ்ப்படிஞ்சு அப்படியே நடந்ததுனால இன்றைக்கு வரைக்கும் ஆண்டவருடைய பிள்ளைகளாக இருக்கிற ஒவ்வொருவரும் ஆபிரகாமுடைய பிள்ளைகள் என்று அழைக்கப்படுறாங்க. இதுக்கு காரணம் என்ன? விசுவாசத்திலே வல்லவராக ஆபிரகாம் வாழ்ந்தார். அவர் நம்பின, அவர் ஏற்றுக்கொண்ட, அவர் ஆராதித்த தேவனை 100க்கு 100 விசுவாசித்தார். அவர் என்ன சொல்கிறாரோ அதை தான் நான் செய்வேன். அதுக்கு மீறி என் சொந்த விருப்பமா, எங்கள் குடும்ப விருப்பமா, எங்கள் ஊர் விருப்பமா, எங்கள் பட்டண விருப்பமா, எங்கள் தேச விருப்பமா, எதையுமே நான் செய்ய மாட்டேன். கர்த்தர் என்ன சொல்கிறாரோ அதை தான் செய்யும். விடு, ஊரை விடு, இனத்தை விடு, நான் காண்பிக்கிற தேசத்துக்கு போ, அவ்வளோதான், வேற வழியே கிடையாது. இன்னைக்கு அநேகருடைய வாழ்க்கையில் ஏன் ஆசீர்வாதம் இல்லாமல் இருக்கு? குடும்பத்தில் ஏன் ஆசீர்வாதம் இல்லை? உங்களால் ஏன் தேவனுடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள முடியலை? பலவிதங்களில் மறைமுகமாக தேவன் எதையெல்லாம் விடுபடியாக உங்களிடத்தில் எதிர்பார்க்கிறாரோ அதை உங்களால் விட முடியாமல் பிடிச்சுக்கிட்டு இருக்கிறீங்க. அதனால தான் ஆசீர்வாதத்தை நீங்கள் பெற முடியல. இன்றைக்கு ஆண்டவர் உங்களோட பேசுகிறாரு. ஆண்டவர்கிட்ட மன்னிப்பு கேளுங்க. ஆண்டவரே, நீங்கள் அந்த காலத்தில் சொன்னீங்க ஆண்டவரே, ஆனால் நான் அதுக்கு கீழ்ப்படியாமல் என் மனம் போல வாழ்ந்தேன், என்னை மன்னிச்சிருங்க ஆண்டவரே.
எனக்கு நீங்க உதவி செய்யுங்க ஆண்டவரே. உங்க ஆசீர்வாதத்துல தான் இந்த உலகத்துல நான் வாழ முடியும். என்னால நானே என்னுடைய ஆசீர்வாதத்தை உருவாக்க முடியாது, பெற்றுக்கொள்ளவே முடியாது. நான் அந்த மாதிரி நினைச்சாலும் அது தப்பு. ஆண்டவர்கிட்ட நம்ம அர்ப்பணிக்கும் போது கர்த்தர் நிச்சயமாய் நம்மை ஆசீர்வதிப்பார். யாத்திராகமம் 38ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். யாத்திராகமம் 38:1. பெசலெயேல் என்ற தேவ மனிதனை குறித்து அங்கே வாசிக்கிறோம். தகன பலிபீடத்தையும் சீத்தி மரத்தால் உண்டாக்கினார். அது 5 முழ நீளமும் 5 முழ அகலமும் சதுர வடிவும் 3 முழ உயரமும் ஆனது. ஆண்டவர் சொல்றார், எப்பா நீ இப்படி தான் செய்யணும். அவங்க அதே அளவு கூட மாறாம அப்படியே செய்தார்கள் என்று தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது. என்னாகமம் 9ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம். என்னாகமம் 9:23. கர்த்தருடைய கட்டளையின்படியே பாளையம் இறங்குவார்கள், கர்த்தருடைய கட்டளையின்படியே பிரயாணம் பண்ணுவார்கள், கர்த்தர் மோசேயை கொண்டு கட்டளையிடுகிறபடியே கர்த்தருடைய காவலை காத்து கொள்ளுவார்கள். ஆண்டவர் சொல்லும்போது தான் பிரயாணம் படணும், அது வரைக்கும் பாளையத்திலே இருக்கணும். ஆண்டவர் மோசேயை கொண்டு என்ன சொன்னாரோ அதன்படியே செய்தார்கள். யோசுவா 11ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். யோசுவா 11:15. கர்த்தர் தமது தாசனாகிய மோசேக்கு எப்படி கட்டளையிட்டிருந்தாரோ அப்படியே மோசே யோசுவாவுக்கு கட்டளையிட்டிருந்தார். அப்படியே யோசுவா செய்தார். அவர் கர்த்தர் மோசேக்கு கட்டளையிட்டதில் ஒன்றையும் செய்யாமல் விடவில்லை. இன்னைக்கு எதுக்காக நமக்கு சபை? நமக்கு எதுக்காக ஆராதனை? நம்ம எல்லாம் திருச்சபையில் ஏன் விசுவாசிகளா ஊழியராக இருக்கிறோம்? மனம் போல வாழ்றதுக்கு இல்லை. கர்த்தர் ஊழியர்கள் மூலமாக பேசுவார், கட்டளை கொடுப்பாரு. இதை இப்படி செய்யுங்க, இதை இப்படி நடத்துங்க, இதை இப்படி செய்யாதீங்க. இதில் மறைமுகமாக சத்துருவின் வல்லமை உங்கள் எதிர்காலத்தை பாதிக்க, உங்கள் ஆசீர்வாதத்தை இழக்க அவன் மறைமுகமாக திட்டமிட்டு செயல்படுகிறான். அதில் கவனமாக இருங்க. அப்போ மோசே கர்த்தர் சொன்னபடியே செஞ்சார். அதுக்கு பின்னால் யோசுவாவும் அவர் சொன்னதை ஒன்றை கூட விடவில்லை. ஹல்லேலூயா. 2 ராஜாக்கள் 18ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் 6ஆம் வசனம். இஸ்ரவேலின் ராஜாவாகிய ஏலாவின் குமாரன் ஒசேயாவின் 3ஆம் வருஷத்திலே ஆகாஸ் என்னும் யூதாவுடைய ராஜாவின் குமாரனாகிய எசேக்கியா ராஜாவானார். அவர் கர்த்தரை விட்டு பின்வாங்காமல் அவரை சார்ந்திருந்து கர்த்தர் மோசேக்கு கற்பித்த அவருடைய கற்பனைகளை கை கொண்டு நடந்தார். இப்போ ராஜா வெயிட்டர். அவர் என்ன மோசே சொன்னார், அதையே நாங்கள் செய்யணும் அப்படின்னு அவர் நடக்காமல் அவர் சொன்னபடியே நடந்தார் என்று வேதம் சொல்லுகிறது. யோசேப்பு மரியாள் அவர்கள் வாழ்க்கையை பார்க்கும் பொழுது லூக்கா 2:39. கர்த்தருடைய நியாயப்பிரமாணத்தின்படி சகலத்தையும் அவர்கள் செய்து முடித்த பின்பு கலிலேயா நாட்டிலுள்ள தங்கள் ஊராகிய நாசரேத்துக்கு திரும்பி போனார்கள். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பெற்றோர் மரியாள் யோசேப் அவங்க வாழ்ந்த காலத்தில் எப்படி கர்த்தருடைய நியாய பிரமாணத்தின்படி சகலத்தையும் செய்தார்கள். அப்போஸ்தலர் 26ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். அப்போஸ்தலனாகிய பவுல் வாழ்க்கையிலே நடந்தது. அப்போஸ்தலர் 26:19. ஆகையால் அகிரிப்பா ராஜாவே, நான் அந்த பரம தரிசனத்துக்கு கீழ்ப்படியாதவனாய் இருக்கவில்லை. ராஜா எனக்கு ஒரு தரிசனம் கொடுத்துருக்காரு, அந்த தரிசனத்துக்கு தான் கீழ்ப்படிஞ்சு நடப்பேன். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்து எபிரேயர் 5ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் 9ஆம் வசனம் 10ஆம் வசனம். அவர் குமாரனாயிருந்தும் பட்ட பாடுகளினாலே கீழ்ப்படிதலை கற்றுக்கொண்டு தாம் பூரணரான பின்பு தமக்கு கீழ்ப்படுகிற யாவரும் நித்திய ரட்சிப்பை அடைவதற்கு காரணராகி
மெல்கி செதேக்கின் முறைமையின்படியான பிரதான ஆசாரியர் என்று தேவனாலே நாமம் தரிக்கப்பட்டார். இன்றைக்கி நாம் எல்லாம் இயேசு கிறிஸ்துவின் பிள்ளைகளாக இந்த உலகத்தில் வாழ்கிறோம். அவர் பிதாவினுடைய குமாரனாய் இருந்தும் இந்த உலகத்தில் ஒரு மனுஷனாக பிறந்து பாடு அனுபவித்தார். குழந்தையிலிருந்து ஒருத்தங்க வளரும்போது எவ்வளோ கஷ்டப்படுவாங்க. அவர் பிதாவினிடத்திலிருந்து வந்ததுனால அவர் பெரிய ஒரு அரண்மனையில் வாழலை. எல்லாம் அவருக்கு சுலபமாக கிடைக்கல. அவங்க அப்பா ஒரு தச்ச வேலை செய்கிறவர். வேதம் சொல்லுகிறது இயேசுவும் அவரோடு கூட தச்ச வேலை செஞ்சார். அந்த வேலை செஞ்சால் தான் கூலி. அப்படி தான் அவர் வாழ்ந்தார். எதற்காக? பட்ட பாடுகளினாலே கீழ்ப்படிதலை கற்றுக்கொண்டார். இந்த உலகத்தில் நான் பாடுபடுறது இந்த ஜனங்களுக்காக நான் ஜீவனை கொடுக்கணும், இந்த ஜனங்களுக்காக என் ரத்தத்தை சிந்தணும், இவங்க எல்லாரும் பிதாவின் இடத்துல வரணும். என்னை நம்புகிறவங்க, என்னை ஏற்றுக்கொள்கிறவங்க அத்தனை பேரும் அந்த நித்திய ரட்சிப்பை அடைய வேண்டும். அதற்காக அவர் முழுவதுமாக கீழ்ப்படிந்து இந்த உலகத்தில் நடந்தார். அதுக்கு பிறகுதான் பிரதான ஆசாரியர் என்று தேவனாலே நாமம் தரிக்கப்பட்டார். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு கடைசி காலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிற நாம் எல்லாரும், தேவனுடைய வல்லமை அபிஷேகத்தை பெற்ற நாம் எல்லாரும் பரிசுத்த ஆவியானவரோடு இணைந்து அவருடைய சத்தத்துக்கு நாம் கீழ்ப்படிந்து, ஆவியானவரே, எந்த விதத்திலும் சத்துருவின் வல்லமை எங்களை திசை திருப்பாதபடி நாங்கள் யாராக, எந்த நபராக உம்மோடு இணைந்து செயல்பட எங்களை நீர் தெரிந்து கொண்டீரோ அதில் நாங்கள் தொடர்ந்து ஓட எங்களுக்கு கிருபை தாரும். எங்கள் குடும்பங்களுக்கு பாதுகாப்பை தாங்க. எங்கள் மூலமாக இன்னும் அநேகமாயிரமான ஜாதிகளும் ஜனங்களும் கிறிஸ்துவின் பிள்ளைகளாக, கிறிஸ்துவின் ராஜ்யத்துக்கு உரியவர்களாக உம்மோடு இணைக்கப்பட, உம்முடைய சத்தத்தை கேட்டு நாங்கள் ஓட எங்களுக்கு உதவி செய்யுங்க. நீங்கள் மாத்திரம் மகிமைப்படுங்கப்பா, நீங்கள் மாத்திரம் உயர்த்தப்படுங்க ஆண்டவரே. இந்த உலகத்தில் எங்களை நம்புறீங்கப்பா, அதனால தான் எங்களை தெரிந்து கொண்டீங்க, எங்களை அபிஷேகம் பண்ணீங்க. உங்கள் வார்த்தைக்கு நாங்கள் எப்பொழுதும் கீழ்ப்படிஞ்சு நடக்க எங்களுக்கு உதவி செய்யுங்க. இதுவரையிலும் அறியாமல் தெரியாமல் கீழ்ப்படியாமல் பல காரியங்களை செஞ்சதுனால எந்த விதத்திலெல்லாம் பாதிப்புகள் ஏற்பட்டிருக்கிறதோ அங்கே உணர்வுள்ள இருதயத்தை தாங்க, மனம் திரும்ப உதவி செய்யுங்க. அவைகளை விட்டு நாங்கள் வெளியே வர உதவி செய்யுங்க. உங்களுக்காக மட்டும் வாழ நீங்கள் கிருபை தாங்க, ஆளுகை செய்யுங்க, ஆசீர்வதிங்க. இயேசுவின் மூலம் வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் பரமபிதாவே. ஆமென், ஆமென். கர்த்தர் தொடர்ந்து உங்கள் ஒவ்வொருவரையும் அளவில்லாமல் ஆசீர்வதிப்பாராக. ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். தேவனுடைய வார்த்தைகள் தெவிட்டாத தேனாமிர்தம். கேட்க 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 அது மனதுக்கு ஆறுதல் கொடுக்கிறது, சமாதானம் தருகிறது, தெய்வீக சுகத்தை தருகிறது. சில நேரங்களில் அது சத்தியத்தை நமக்கு வெளிப்படுத்துகிறது. சத்தியநாதன் இயேசு கிறிஸ்துவுக்கு சாட்சியாய் வாழ வைக்கிறது. அப்படிதான் இன்றைய செய்தியின் வழியாக நாம் ஆசீர்வாத மழையை பெற்றிருக்கிறோம். கர்த்தர் தொடர்ந்து உங்களையும் உங்களை சார்ந்தவர்களையும் அளவில்லாமல் ஆசீர்வதிப்பாராக. அன்பர்களே, இந்த கடைசி காலத்தில் மாம்சமான யாவர் மேலே ஆவியை ஊற்றுவேன் என்று திருவுளம் பற்றின கர்த்தர் இன்றைக்கு பாருங்களேன், சிறு பிள்ளைகள் எல்லாம் பாலகர் வாயினால் துதி உண்டு பண்ணுவேன் என்றது வேதம் சொல்கிறது போல, சிறு பிள்ளைகள் எல்லாம் கூட பரிசுத்த ஆவியானவரால் நிறைய பெற்று கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் வல்லமையை பெற்று வாழ்கிறார்கள். இது கடைசி காலம். ஆகவே இந்த கடைசி நாட்களில் நீங்களும் உங்கள் குடும்பமும் உங்கள் பிள்ளைகளும் அபிஷேகத்தின் பெருமழையில் அளவில்லாமல் ஆசீர்வதிக்கப்பட கர்த்தர் உதவி செய்வாராக. உலகத்தின் பல பகுதிகளில் பலவிதமான நெருக்கங்கள் ஏற்பட்டு கொண்டிருக்கிறது. நாம் ஜெபிக்க வேண்டும். ஜெபிக்கிற ஒரு சேனை எழும்ப வேண்டும்.
ஜெபம் செய்கிறவர்களை கர்த்தர் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார். நீங்களும் நானும் ஜெபித்தால் தான் ஜெயத்தை நாம் பெற முடியும். தேசம் செழிப்பாக வாழ முடியும். எனவே இப்பொழுது நாம் ஜெபிக்க போகிறோம். உங்களால் முடியுமானால் இருக்கிற இடங்களில் எழுந்து நில்லுங்கள். இல்லை என்றாலும் கண்களை மூடி என்னோடு சேர்ந்து கர்த்தரை நோக்கி பாருங்கள். பரலோக தந்தையே, இந்த கடைசி நாட்களில் மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன் என்று தம்முடைய பிள்ளைகள் மேல் உடைய அபிஷேகத்தை ஊற்றுமப்பா. அபிஷேகம் நுகங்களை முறிக்கும் என்று வேதம் சொல்லியிருக்கிறது. கர்த்தருடைய ஆவியானவர் எங்கு உண்டோ அங்கு விடுதலை உண்டு என்று பவுல் எழுதுகிறார். ஆகவே உமது பிள்ளைகள் பரிசுத்த ஆவியானவரால் நிரப்பப்பட்டு அந்த அருள் மழையினாலே நனைந்து தங்கள் உள்ளத்திலே ஒரு தெய்வீக சாந்தியை பெற்று சரீரத்திலே தெய்வீக சுகத்தை பெற்று வாழ ஆவியானவர் அருள் புரிவீராக. நீர் விடுதலை தருகிறவர். அநேகர் பல ஆண்டுகளாக பல மாதங்களாக சரீரத்தில் வேதனைப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். இந்த ஆராதனை முடிவதற்குள்ளாக நீர் அவர்களை எல்லாம் தொட்டு சுகமாக்கும் அப்பா. உம்முடைய சுகமளிக்கிற வல்லமை பெருமழையாய் இறங்கட்டும் அப்பா. கேன்சர் கட்டிகள் மறையட்டும். எலும்பு சம்பந்தப்பட்ட நோய்கள் இப்பொழுது சுகமாகட்டும். நரம்பு சம்பந்தப்பட்ட நோய்கள் சுகமாகட்டும். இரத்த அழுத்த உயர் அழுத்தம் நார்மலுக்கு வரட்டும். சர்க்கரை வியாதி அநேகர் படாத பாடுபட்டு கொண்டிருக்கிறார். உச்சக்கட்டத்தினாலே அநேக உறுப்புகள் செயலிழந்து கொண்டிருக்கின்றன. நசரேயனாகிய இயேசுவின் நாமத்தில் ஒரு தெய்வீக சுகத்தை விசுவசிக்கிற உமது பிள்ளைகளுக்கு தெய்வீக சுகத்தை கர்த்தர் கட்டளையிடுவீராக. இப்பொழுதே சுகம் இறங்கட்டும். இயேசுவின் நாமத்தில் தமது பிள்ளைகள் சுகத்தை பெற்றுக்கொள்ளும்படிக்கு நான் கட்டளை கொடுக்கிறேன் அப்பா. அநேகருடைய வாழ்க்கையிலே சர்ம நோய்கள் வாட்டி வதைக்கிறது. தோல் சம்பந்தப்பட்ட நோய்கள் புரட்டி எடுக்கிறது. சிலருக்கு துர்நாற்றம் வீசுகிறது. இயேசு கிறிஸ்துவின் தழும்புகளினாலே குணமானீர்கள். தெய்வீக சுகத்தை விசுவசிக்கிற தமது பிள்ளைகளுக்கு இப்பொழுது உம்முடைய சுகமளிக்கிற வல்லமை இறங்கட்டும். சின்ன சின்ன கட்டிகள் உள்ளுறுப்புகளில் சரீரத்திற்கு உள்ளும் புறம்புமாயிருக்கிற கட்டிகள் கரைந்து போவதாக, இல்லாமல் போவதாக. பலவீனப்படுத்துகிற எல்லா பலவீனத்தின் ஆவிகள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் தமது பிள்ளைகளை விட்டொழிந்து போகட்டும் என்று இயேசுவின் நாமத்தில் கட்டளையிடுகிறேன். சுகம் நீர் உமது பிள்ளைகளுக்கு கொடுத்த ஒரு பொக்கிஷம். ஆகவே தேவ தயவு உமது பிள்ளைகளை சுகமாக்கட்டும். தொழில் செய்கிறவர்களுடைய தொழிலிலே ஒரு விருத்தியை அவர்கள் பார்க்கட்டும் அப்பா. தனியார் மத்திய மாநில அரசுகளில் பணியாற்றுவர்களுக்கு நீண்ட நாட்கள் உயர்வு கிடைக்காமல் கஷ்டப்படுகிறார்கள். கிடுகிடு என்று ஒரு உயர்வு உண்டாகட்டும். உயர்வு கிடைக்கட்டும். சில குடும்பங்களில் படித்து முடித்து பிள்ளைகள் வேலை இல்லாமல் அங்கலாய்த்து கொண்டிருக்கிறார்களே, கர்த்தர் அவர்களுக்கு ஏற்ற நேரத்தில் வேலையை தார். வயது ஏறிக்கொண்டே போகிறது. திருமணம் தடைப்பட்டு கொண்டே போகிறது என்று கதரும் பெற்றோரை கண்ணோக்கி பாரும். சீக்கிரத்தில் ஒரு நல்ல வாழ்க்கை பிள்ளைகளுக்கு அமையட்டும் அப்பா, அமையட்டும். ஏற்ற துணையை கர்த்தர் தருவீராக. மனிதன் தனிமையாக இருப்பது நல்லதல்ல என்று கர்த்தர்தானே கண்டு அன்றைக்கு ஆதாமுக்கு ஏவாளை கொடுத்தி, அதுபோல உமது பிள்ளைகளுக்கு ஏற்ற துணையை தாரும் அப்பா. இது நிமித்தம் வேதனைப்படுகிற பெற்றோரின் உள்ளத்தை குளிர பண்ணுங்கப்பா, குளிர பண்ணுங்க. வெளியூர் வெளி தேசங்களில் படிக்க வேலை செய்ய போயிருக்கிற பிள்ளைகளுக்கெல்லாம் பாதுகாப்பு தார். அநேக நிறுவனங்கள் மூடப்படுகின்றது. அநேகருடைய வேலை பறிபோகிறது. ஏது எப்படியானாலும் உம்மை நம்பியிருக்கிற பிள்ளைகளுக்கு கர்த்தர் ஒரு புது வாசல் திறந்தரலும். இருக்கிற வேலையை கர்த்தர் காப்பாற்றும். ஹல்லேலூயா. அதே போல தகப்பனே, தொழிலிலே பின்னடைந்து தொழிலை விட்டு விடலாமா என்று கதரும் உமது மகனுக்கு, உமது பிள்ளைகளுக்கு ஒரு அற்புதம் செய்து மீண்டும் தழைக்க செய்யுங்க, பிழைக்க செய்யுங்க. நீர் அப்படி செய்வதற்காக நன்றி. உலகமெங்கும் இருக்கிற ஊழியக்காரர்கள், பரிசுத்தவான்கள், குறிப்பாக கத்தோலிக்க ஃபாதர்ஸ், நன்ஸ், தியாகத்தோடு அவர்கள் செய்கிற ஊழியங்களை என் ஆண்டவன் அங்கீகரி. ஆங்கிலிக்கன் திருச்சபை,
உலகமெங்கும் இருக்கிறது. அதனுடைய பேராயர்கள், ஆய பெருமக்களை உம்முடைய கைகளில் ஒப்புக்கொடு. பெந்தே கோஸ்தே பாஸ்டர்கள் செய்கிற நல்ல ஊழியங்களிலே கர்த்தர் அவர்களை கனப்படுத்தும் அப்பா. உலகமெங்கும் உம் திருநாமம் உயர்த்தப்பட எந்த வழிகளில் எல்லாம் உழைக்கிறார்களோ அத்தனை ஊழியக்காரரையும் கர்த்தர் கனத்துக்குரிய பாத்திரமாக வரைந்து உம் திருநாமத்தை அவர்கள் உயர்த்த அருள் தாரும். அரசியல் தலைவர்களுக்காக மன்றாடு. குறிப்பாக பல தேசங்களில் போர், பல தேசங்களில் வறுமை, பல தேசங்களில் வியாதி, இயற்கை பேரழிவுகள், இவைகளிலிருந்து எல்லாம் காப்பாற்ற நீர் ஏற்படுத்தியிருக்கிற அந்த தலைவர்களுக்கு தெய்வீக ஞானம் தார், தெய்வீக கிருபை தார். ஒருவரும் தங்கள் நாட்டு மக்களுக்கு செய்ய வேண்டிய கடமையை செய்யாமல் அவர்களுடைய வாழ்க்கை வேறு விதமாக கூடாது. எனவே ஒவ்வொரு அரசியல் தலைவர்களையும் ஆசீர்வதி. எங்கள் தேசத்து ஜனாதிபதி, பிரதமர், கவர்னர்கள், முதல்வர்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. அதே போல ஆசிரியர் பெருந்தகைகளை ஆசீர்வதியும், துப்புரவு தொழிலாளர்களை ஆசீர்வதியும், மருத்துவ குழாமினரை ஆசீர்வதியும், எல்லையில் பாதுகாப்பு பணியில் இருக்கிற இராணுவத்தினர், தரைப்படை, வான்படை, கப்பற்படை, முப்படை தலைவர்களையும் கத்த வேலியடையும் காத்துக்கொள். உள்ளூர் போலீஸ்காரர்களுக்கும் ஜெபிக்கிறோம், நாட்டுக்கு நன்மை செய்யட்டும். வீட்டுக்கு காவல்காரர்களாக இருக்கின்ற ஹோம் கார்ட்ஸை நினைக்கிறோம், அவர்களையும் ஆசீர்வதியும். தகப்பனே, தேசத்திலே நன்மை பயக்கும் காரியங்கள் நடக்கட்டும், அது இயேசுவின் அருளால் கிடைக்கட்டும். தகப்பனே, உம்முடைய திருக்கரங்களில் ஆராதனையில் பங்கெடுத்திருக்கிற குழந்தைகள், இளம் வாலிபர்கள், பெரியவர்கள், முதியவர்களை உங்க கைகளில் ஒப்பு கொடுக்கிறேன். கர்த்தர் ஒவ்வொருவரையும் தனித்தனியே பேரே ஆசீர்வதிப்பீராக. ஆசீர்வதியும், உன் திருநாமம் மகிமைப்படுவதாக. ஐயா சாது சுந்தர் செல்வராஜ் அவர்கள் அயராது ஓடிக்கொண்டிருக்கிறார். அவரோடு இணைந்து உடைக்கிற பிள்ளைகளும் ஓடிக்கொண்டே இருக்கிறார். ஐயா அவர்களுக்கு வேண்டிய பாதுகாப்பு தாரும், சுகம் தாரும். அவர் செல்லும் இடமெங்கும் கர்த்தர் பிரசன்னம் நிறைவாயிருப்பதாக. ஆசீர்வதியும். உமக்கே சகல துதி, கனம், மகிமை செலுத்துகிறோம். அருள்நாதர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டுகிறோம் எங்கள் பிதாவே. ஆமென், ஆமென். கைகளை உயர்த்துங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து காக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை பிரகாசிக்க செய்து உங்கள் மேல் கிருபையாய் இருக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை பிரசன்னமாக்கி சமாதானம் கட்டளையிட கடவர். ஆமென், ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென், ஆமென். அன்பர்களே, இவ்வாராதனை முடிவு பெற்றாலும் நமது ஏஞ்சல் டிவியில் வரும் நல்ல நிகழ்ச்சிகள் அடுத்தடுத்து வரும். பாருங்கள், இன்று இரவு 10:30 மணிக்கு அப்பம் கிளாஸே, பிரேக்கிங் த பிரெட், தமிழிலும் ஆங்கிலத்திலும் விடுதலைக்கான செய்திகள் ஒளிபரப்பாக பாருங்கள். விடுதலை பெற வேண்டும் என்று காத்து கொண்டிருக்கிற மக்களுக்கு கர்த்தர் விடுதலையை தருவார். ஐயோ, இந்த ஆராதனையில் பாதியில் தான் கலந்து கொண்டேன், முன்னே என்ன நடந்தது தெரியலையே, கவலைப்படாதீர்கள். எமது யூடியூப் சேனல் தி லார்ட்ஸ் அசம்பிளி சென்னை, அதில் முழுமையாய் பாருங்கள். இல்லை என்றாலும் அடுத்த வெள்ளிக்கிழமை நமது ஏஞ்சல் டிவியில் மறு ஒளிபரப்பாகும் இந்த ஆராதனையை நீங்கள் காலை பாருங்கள். நிச்சயமாக ஆசீர்வதிக்கப்படுவீர்கள். மீண்டும் இன்னொரு நிகழ்ச்சியில் நான் உங்களை சந்திக்கும் வரை கர்த்தருடைய கரம் உங்களோடு இருப்பதாக. God bless you.